இந்த காலவேளையில நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீங்கள் எல்லாரும் வந்து கூடி கேளுங்கள். ஏசாயா 48:14. ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? அப்படியே கொஞ்சம் பாருங்க. ஏசாயா 48:14 கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அப்படி ஒரு வசனம் இருக்கு. இது தமிழ் பைபிளில் இப்படி இருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் வித்தியாசமான அர்த்தம் கொடுக்கிறதாக இருக்கிறது. எனக்கு தாய்மொழி தமிழ். தமிழில் உள்ள வசனத்தின்படியே அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் உங்களோடு சொல்ல போறேன். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். இதுல 2 வித விளக்கம் இருக்கு. ஒன்று, பாபிலோன் குடியிருப்பில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற தண்டனையை வழங்குவான் என்று ஒரு அர்த்தம் ஆங்கில வேதா வசனத்தின்படி இருக்கிறது. தமிழ் பைபிள் படி நீங்க படிச்சீங்கன்னா, பாபிலோன்ல இருந்தாலும் நாடு கடத்தப்பட்ட தேசத்தில் குடியிருந்தாலும் எங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை செய்வான். இது ஒரு அர்த்தம், இது ஒரு விளக்கம். இதுல 2வது விளக்கத்தை முன்வைத்து உங்களோடு சொல்ல போறேன். கர்த்தருக்கு பிரியமானவன், ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்கள் எங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு சித்தமானதை செய்வார்கள். நம்ம எங்க இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் தானியேலுடைய 3 நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். அங்கேயும் ஆண்டவருக்கு சித்தமானதான் அவங்க செஞ்சாங்க. கேட்டீங்களா? இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் உங்களோடு சொன்னது என்னன்னா, டோன்ட் கம் டவுன். ஒருபோது கீழே இறங்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் நம்ம கீழே இறங்கக்கூடாது. எதுல இருந்து? என்னென்ன காரியங்களிலிருந்து கீழே இறங்கக்கூடாது. சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம கீழே இறங்கக்கூடாது. கேட்டீங்களா? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள், தேடுங்கள். கொலோசை சபைக்கு பவுல் எழுதுகிறார். நண்பர்கள் நிமித்தம் நெவர் கம் டவுன். நண்பர்களுக்காக கீழே இறங்கக்கூடாது. என்னுடைய நண்பன் ஒருவன் பாவம் செய்கிறவன் என்னை அழைக்கிறான், அவன் பாவம் செய்ய என்னை அழைக்கிறான். I will never come down to get along with him. I will never go with him. அவன் பாவம் செய்கிறவன், பாவம் செய்ய போகிறான், என்னை கூப்பிடுகிறான். நான் வரமாட்டேன், நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. நான் பாவத்தை வெறுத்து வாழ்கிறவன், எனக்கு பாவம் செய்ய பிடிக்காது, நான் ஆண்டவருடைய பிள்ளை. அவன் என்னை சினிமா பார்க்க கூப்பிடுகிறான். நான் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிற வேளையில் என்னுடைய 3 நண்பர்களுடன் சேர்ந்து நாகர்கோவில் டவுனுக்கு போய் எங்க கிளாஸ் டீச்சருக்கு சூட்கேஸ் வாங்கணும். பெரிய கிஃப்ட், விலை கூடின கிஃப்ட். எங்க சொந்த பணத்துல தான் பஸ் டிக்கெட் எடுத்து போனோம். அங்க போய் நல்ல கிஃப்ட் வாங்கின பிறகு அங்க ஒரு பெரிய ஹோட்டலுக்கு டாஜ் ஹோம், அதுல போய் எங்க சொந்த பணத்துல நாங்க சாப்பிட்டோம். வசூல் பண்ண பணத்துல சாப்பிடல. சாப்பிட்ட பிறகு என் கூட வந்தவங்க பிரான்சிஸ், யோவான், சேவியர் 3 பேரும். இந்த பிரான்சிஸும் சேவியரும் ரோமன் கத்தோலிக்க வகுப்பை சார்ந்தவர்கள். யோவான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா CSA சபையை சார்ந்தவர். 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சோன்னு சொன்னாங்க, நாங்க சினிமாவுக்கு போறோம், நீயும் வா. நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். உன்னை தூக்கிட்டு போயிருவோன்னு சொன்னாங்க. நீங்களும் உங்க அப்பா அம்மா நினைச்சாலும் முடியாதுன்னு அப்பவே சொல்லிட்டேன். என்னால கூட்டிட்டு போக முடியல. நான் தனியாக பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து விட்டேன். இப்ப நம்ம எங்க இருந்தாலும் டோன்ட் கம் டவுன் டு கெட் அலாங் வித் எ சின்னர். நம்ம ஒரு பாவையோட சேர்ந்து பாவம் செய்கிறதுக்கு கை கொடுக்கவோ, ஒருத்தங்க உங்களை ஆஸ்பத்திரி கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. எதுக்கு? உடம்புக்கு முடியல, வயிற்றால போகுது, ஜுரம், வாந்தி, பித்தம், மயக்கம்னா நீங்க போகலாம். அவங்க உங்களை கூப்பிட்டது வேற ஒண்ணுக்கு இல்ல, வயிற்றில் இருக்கிற குழந்தையை கரைக்கிறது. She has called you to go for an abortion. அபார்ஷன், கருச்சிதைக்கு கூப்பிடுறாங்க. நம்ம போலாமா? Can we get down? Come down. நம்ம கீழே இறங்கலாமா? ஓடும் பஸ்ஸில் இறங்கக்கூடாது, ஓடும் ரயிலில் இறங்கக்கூடாது, இந்த விசுவாச கப்பலில் இறங்கக்கூடாது. Never come down. என்னுடைய சிநேகிதிக்காக நான் கீழே இறங்க முடியாது, இறங்க மாட்டேன். நீ நண்பனாயிருக்கலாம்,
நான் இறங்க மாட்டேன். சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சிருக்கிறாங்க, நான் வர முடியாது. இன்றைக்கு என்னை எதிர்பார்க்க வேண்டாம். சனிக்கிழமை வருகிறேன், இல்லாவிட்டால் திங்கக்கிழமை வருகிறேன். பால் காய்க்கிறாங்க, ஹவுஸ் வார்மிங் செரமனி. அப்ப என்ன செய்யலாம்? முந்தின நாளோ அடுத்த நாளோ நம்முடைய உறவினர்களை பிரியப்படுத்தும்படியாக ஐ கேன் நெவர் கம் டவுன், நான் கீழே இறங்க முடியாது. என்ன சார் நீங்க வரல, உங்களை கூப்பிட்டேன்ல, எங்க வீட்டில் பாப்பாவுக்கு ரிசப்ஷன், கல்யாணம் ஊர்ல முடிஞ்சது, இங்க ரிசப்ஷன் நடந்திருக்குது, நீங்க அவசியம் வரணும். நான் போகல. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் சொன்னாரு நீ கீழே இறங்க வேண்டாம். யூ நீட் நாட் கம் டவுன் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். ஹல்லேலூயா. சொந்தக்காரங்களுக்காக, நண்பர்களுக்காக. ஒரு நாள் ஒரு ஹெட் மாஸ்டர் அவருடைய மனைவி இடத்துல அவருடைய மகளுக்கு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் பிராண்டி வாங்கிட்டு வந்து மனைவிக்கு வாயில ஊத்த கூப்பிட்டாரு, இங்க வா, இங்க வா, நான் உனக்கு கொஞ்சம் பிராண்டி தரேன், நீ குடின்னு. அந்த அம்மா ஆண்டவரை நேசிக்கிறவங்க, அவங்க உத்தமமான விசுவாசி. அவங்க சொல்லிட்டாங்க, நான் குடிக்க மாட்டேன். குடி, நீ குடி. குடிக்க மாட்டேன், குடிக்கல அந்த அம்மா. அதுதான் நெவர் கம் டவுன் டு டு சின். பாவத்துக்கு நம்ம இறங்கக்கூடாது. ஆமா, போத்திபார் வீட்டுல யோசேப்ப அந்த பொம்பளை கூப்பிடுறா, அவன் ஓடிவிட்டான். ஓட வேண்டிய இடத்துல ஓட வேண்டியதான், வேற என்ன பண்றது? பல பரிசை பார்க்க கூடாது. இன்னொன்னு இந்த வேலை கிடையாது நமக்கு. நெவர் கம் டவுன் டு டு சின், டு கமிட் சின். ஆமா, புருஷன் பிராண்டி ஊத்து நிற்கிறாரு, முடியாது, அது எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. மனைவி பக்கத்து தோட்டத்தில் போய் மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுரைக்காய் திருடி கொண்டு வந்து குழம்பு வைத்து விட்டாள். நீங்க வாங்கி கொடுக்கல, நீங்க வாங்கி கொடுக்கல, ஆனா நல்ல சுவையா சமைச்சு வச்சிருக்கிறாங்க. என்ன செய்ய போறீங்க? இது எங்க இருந்து வந்தது? நீ காசு என்ன வச்சிருந்தியா, வாங்கினியா? இல்லையே, பக்கத்து தோட்டத்தில் தான் நிறைய காய்க்குது இல்லையா? பூமியும் அது நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது தானே வசனம் இருக்கு. அதனால அவங்க தோட்டம்னா நமக்கு என்ன? நமக்கு தோட்டம் இல்லை, அதனால நம்ம அவசரத்துக்கு குழம்புக்கு தானே பறிச்சோம். அது பெரிய பாவமா? பாவம் இல்லை, இல்லை, அதான் வச்சிருக்கிறேன். நீ நல்ல புருஷனானால், நீ தேவனை அறிந்தவனானால், யூ ஷுட் நெவர் கம் டவுன் டு ஈட் தட் டிஷ். அந்த குழம்ப, அந்த கூட்டை, அந்த சாப்பாடை நீ தின்னக்கூடாது. சோறு வேணும்னா உப்பு விட்டு தின்னு. இதுக்கு பேரு தான் கடினோபதேசம். இது புரியுதா? எப்படி கிடைச்சாலும் அதுக்கு என்ன தோத்திரம் பண்ணி தின்னுட்டா சரிதான். அப்படியா? நம்ம சொந்தக்காரங்க கொண்டு வந்திருக்கிறாங்க வேளாங்கண்ணியிலிருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறாவோ, அவங்க பழனியிலிருந்து மாமி கொண்டு வந்திருக்கிறோம் பிரசாதம், நம்ம இப்ப சோத்திரம் பண்ணி சாப்பிடுதாமா? நோ சார், நான் இறங்க மாட்டேன். ஐ வில் நெவர் கம் டவுன் ஃப்ரம் மை ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். நான் தொட மாட்டேன். ஹல்லேலூயா. ஐ வில் நெவர் கம் டவுன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனைவி பறிச்சு கொடுத்தா, அவன் புருஷன் தின்னா என்ன ஆனா தெரியுதா உனக்கு? அவன் ஆனதுனால தான் நானும் இப்படி ஆன, நீ இப்படி இருக்கு. யார் அது? அது யாருங்க அங்க? அது யாரு? அந்த தோட்டத்தில் அந்த பொம்பளை ஆதாமுக்கு ஒரு எலும்பு, அவ பண்ணின வேலை. இந்த மனுஷனுக்கு என்ன வேணும்? ஐ ஷுட் நாட் டச் இட், ஐ won't touch. நீ சாப்பிட்டது இருக்கட்டும், ஐ cannot do that. நான் அதை செய்ய முடியாது. நீ செய்த தப்புக்காக நானே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். Never give hand for your wrong thing to your wife. உங்க புருஷன் அவர் தப்பு பண்றாரு, அவரை ஏமாத்தி கொண்டு வந்திருக்கிறாரு, நீங்க வாங்கி குழம்பு வச்சு தின்ன போறீங்களா? யூ ஆர் ராங். நீங்க இறங்கிறாங்க. நீங்க ஆண்டவர் அறிஞ்சீங்கல்ல, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்கல்ல, பரிசுத்தாய் பெற்றேன்னு சொல்றீங்கல்ல, அதனால கீழே இறங்கிறாருங்க. ஹோட்டல்ல போனீங்களா? அங்க எப்படி நீங்க உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது? உங்களுக்கு ஊத்தாப்பமும் இடியாப்பமும் புரோட்டாவும் முட்டை புரோட்டாவும் எப்படி கிடைக்குது? ஒவ்வொரு நாளும் 4 கொண்டு வரீங்க, 4 முட்டை புரோட்டாவும் ஊத்தாப்பமும் பிரியாணியும் கொண்டு வரீங்க. இது எப்படி உங்களுக்கு கிடைக்குது? இது சும்மா கிடைக்குதா இல்லை காசு எதுவும் கொடுத்து வாங்குறீங்களா? கொஞ்சம் சிம்பிளா கேட்டுக்கிடுங்க, அதனால தப்பு இல்லை. சும்மா இரு, பாஸ்டர் சொன்னாரு நீ கேட்க ஆரம்பிச்சிட்டியா? சும்மா இருக்க மாட்டியே. நான் கொண்டு வரது எல்லாம் ஸ்தோத்திரத்தோட சாப்பிடு. அது வயிற்றுல உருண்டையாக மாறி கட்டியாக மாறி பிறகு ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டியது ஆகிவிடும்.
இது சாபம் இல்லை, அதுதான் நடக்கும், அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இதனால நம்ம இறங்கி வரக்கூடாது. நான் இறங்க மாட்டேன், இந்த தவறான காரியத்துக்கு நான் கை கொடுக்க மாட்டேன், நான் இறங்க மாட்டேன். நான் வெறும் சாதம் சாப்பிட்டா எனக்கு போதும். நீ கடைக்கு ஓனருக்கு தெரியாம கொண்டு வர பத்தியா, அந்த மளிகை கடையில தெரியாம எடுத்துட்டு வர பத்தியா, அந்த 5 ஸ்டார் அந்த ஸ்டேஷனரி ஷாப்ல இருந்து தூக்கிட்டு வந்தல்ல, அது எனக்கு வேண்டாம். இந்த மிட்டாய் வாங்கிட்டு வந்தியா, நீ வாங்கிட்டு வந்தியா சும்மா எடுத்துட்டு வந்தியா? நான் தான் கடையில் வேலை பார்க்குறல, சும்மா ஒன்று எடுத்துட்டு வந்தா அதில் என்ன கெட்டு போயிருமா? ஒரு 50-100 கிராம் காஞ்ச திராட்சை ட்ரை கிரேப்ஸ் அல்ல முந்திரி பழம், முந்திரி வாங்கிட்டு வந்தா என்ன எடுத்துட்டு வந்தா என்ன கெட்டு போச்சு? நமக்கு அவசியம் போலன்னா அவருக்கு கடைக்கு வியாபாரத்துக்கு. அப்படியா, எனக்கு இது தெரியாதே, நீ புதுசா பைபிள் எழுதிடுவ போல இருக்க. யூ ஆர் an agent of the Antichrist. அந்திகிறிஸ்துக்கு ஏஜெண்டா தான் உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியும். Never come down to steal. Hallelujah. திருடுக்கு இறங்காத, திருடின பொருளை தின்னுக்கு இடம் கொடுக்காத, விலக்கப்பட்ட பொருளை தின்னாத. Hallelujah. இது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப அவசியம். நான் இறங்க மாட்டேன். நீ இது எங்க இருந்து கொண்டு வந்த? ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ஒரு டிஃபன் பாக்ஸில் அவர் நண்டு வச்சிருக்கிறார், கடல் நண்டு, நல்ல பெரிய மீசெல்லாம் அவ்வளோ பெருசா இருக்கு. நான் கேட்டேன், இது எங்க உள்ளது? இது ஐயாவுடைய வீட்டில் உள்ளதுன்னு சொன்னார். ஐயாவுடைய வீட்டில் 6 பொம்பளை பிள்ளைகள். நான் பயந்து போறேன், உண்மையை சொல்லிடுறேன். ஏன் கொஞ்சம் பயந்த சுபாவம் தான், இயேசுவுக்காக வீரன், மற்றபடி கொஞ்சம் பயந்த சுபாவம். எப்படி இந்த விஷயத்துல? நான் கேட்டேன், எங்க இருக்கு? ஐயா வீட்டில் இருக்கு. ஐயா வீட்டில் 6 பொம்பளை பிள்ளைகள், 2 பேரு என்னை விட வயசு கூடுனவங்க, மீதி எனக்கு வயசு எனக்கு கீழே உள்ளவங்க. நம்ம சிக்கல்ல பூட்டுல மாட்டிடக்கூடாதுன்னு நான் தொடவே இல்லை. அதுக்கு பிறகு ஏதாவது பள்ளிக்கூட விவகாரமாக ஐயா வீட்டுக்கு எதுக்காவது போக வேண்டிய வந்தானா 100 அடி தூரத்தில் நிற்பேன். அந்த வீட்டு ஐயா வயசானவர், ஒரு பக்தி உள்ளவர். அவர் சொல்லுவார், பால் குடிங்க பிரதர், இந்த நான் கொண்டு வந்திருக்கிறேன், இதை சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாம் சாப்பிட்டு குடிச்சு தான் வந்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப அன்புனால வெறும் தண்ணி மட்டும் கொடுங்கன்னு ஒரு ரவுண்ட்ஸ் தண்ணி குடிச்சு ஓடிடும். நம்ம கீழே இறங்க மாட்டோங்க, நம்ம இறங்க மாட்டோம், அது நம்ம முடியாது. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. நான் யாருக்கு வீட்டிலையும் சோறோ கஞ்சியோ பருப்போ உளுந்தோ இட்லியோ சட்னியோ சாம்பாரோ வாங்கி தின்னாம இருந்து கூட இருந்ததுனால நான் ஊழியம் செய்ய முடியுது. நான் இறங்கி இருப்பேன்னு வச்சுக்கிடுங்க, உங்க வீட்டில் இட்லியும் அவங்க வீட்டில் சட்னியும் இவங்க வீட்டில் தோசையும் அவங்க வீட்டில் இடியாப்பம் வாங்கி தின்னு இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஊழியம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். நாங்கள் சோறு கொடுத்தலதான் இவரை வளர்த்தோம். இவருக்கு நாங்கள் சோறு கொடுக்காட்டா இவருக்கு எங்கேயாவது சாப்பாடு கிடைச்சிருக்கும். இவருக்கு ஊர் வெளியூர் இல்லை, இவர் என்ன சம்பளத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறாரு, இவர் என்ன எஸ்டேட்டா வச்சிருக்கிறாரு. ஐயோ ஆண்டவர் என்ன காப்பாற்றி வந்திருக்கிறாரு இத்தனை வருஷம். ஹல்லேலூயா. ஒரு அம்மாளு 10 வருஷம் சபைக்கு வந்துட்டு இருந்தாப்புல. வேளாங்கண்ணி என்கிற வஞ்சகாவி அந்த சிறைக்குள் பிரவேசித்தபடியினால், தட் இஸ் த ட்ரூத், அதுதான் உண்மை. இந்த சபையை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துட்டு, ஆண்டவர் கிருபையில ஒரு பிஸ்கட்டோ ஒரு இட்லியோ ஒரு தோசையோ ஒரு நாள் கூட நான் சாப்பிடல. நானும் என் மனைவியோ சாப்பிட்டு இருந்திருந்தா கும்பகோணத்தில் நாங்கள் இருந்து ஊழியமே செய்ய முடிஞ்சிருக்காது. We never came down to eat at that lady's house. அந்த பொம்பளை வீட்டில் நான் சாப்பிட்டேன். இன்னொரு பொம்பளை 7 வருஷம் சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் இப்படிதான், நான் ஒன்றும் வாங்கி குடிக்கிறது இல்லை சாப்பிட்றது இல்லை, நான் கீழே இறங்கல. I never came down to eat in that house. அதனால ஆண்டவர் கிருபையினால நான் ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்கிறார். நான் வாங்கி தின்றுருப்பேன், ஹார்லிக்ஸ் குடிச்சிருப்பேன்னு வச்சுக்கிடுங்க. அவ பேப்பர்ல வேணும்னா போட்டிருந்திருப்பா போல இருக்கு. பயங்கரமான ஆட்களப்பா. ஆண்டவர் கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. Never come down, you servants of God, those who want to serve the Lord. ஆண்டவர் ஊழியம் செய்ய விரும்புறவன் யாருக்கு வீட்டில் ஏதாவது கிடைக்குமா? நமக்கு இன்னைக்கு ஒரு ரவுண்டு போமா, ஒரு ரவுண்டு 5 வீட்டுக்கு போனா இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு 50 ரூபான்னு வச்சா கூட 250 ரூபா கிடைச்சிடும். 100 ரூபான்னு சொன்னா ஒரு 500 ரூபா கிடைச்சிடும். Never go down to collect money from the villages. Don't go down. Hallelujah. ஒரு நாள் இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு பொம்பளை, நான் கேட்கல, ஊழியத்துக்கு தேவை இருக்கு என்று கண்டு கடன் கொடுத்தாங்க.
நான் எங்கள் அண்ணன்மார்கிட்டயோ எங்கள் அப்பாட்டையோ எங்கள் அண்ணன்கிட்டயோ கேட்டோம்னா கொடுத்துருப்பாங்க. நான் கௌரவ பிரச்சனையில் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்னு சொல்கிறீங்கல்ல, அதனால நான் யார்கிட்டையும் கேட்கல. நான் கேட்குற பழக்கமும் இல்லை. கேட்டுதான் கொடுத்துருப்பாங்க. உனக்கெல்லாம் நாங்கள் தர முடியாதுன்னு எங்கள் அண்ணனோ எங்கள் அக்காவோ ஒருத்தரும் சொல்லவோ மாட்டாங்க. நம்ம ஊழிய பாதையில உற்சாகம் தந்தார் ஐயா. நான் கேட்கல. இந்த அம்மா சபைக்கு வந்தது சந்தோஷமா உற்சாகமா கடன் கொடுத்தாங்க. எப்ப திருப்பி தரணும்னு கேட்டா என்ன நடந்தது? எப்பவாவது உங்க கையில பணம் கிடைக்கிற வேலையில திருப்பி கொடுங்கன்னு சொன்னாப்புல. சொல்லிட்டு ஒரு மாசத்துக்குள்ளால சொல்றாப்புல, எங்க அக்கா புருஷன் எனக்கு சம்பளம் காசு கணக்கெல்லாம் கேட்கிறாப்புல, நீங்க சீக்கிரம் பணம் கொடுத்துருங்க. ஆண்டவரே, நான் எங்க போவேன்? நான் தான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேனே. இவங்க தானாக முன் வந்து கடன் கொடுத்து நான் என் பிள்ளைகளுக்கோ என் மனைவிக்கோ துணிமணி எடுக்கவோ உல்லாச பயணத்துக்கோ கார் வாங்குறதுக்கோ நான் கடன் வாங்கலையே. இவங்களாக கொடுத்துட்டு இப்படி பாடாப்படுத்துறாங்களே. அதோட சேர்த்து எனக்கு சொன்ன ஒரு அறிவுரை வசனம், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு சொல்லிவிட்டாங்க. நான் அழாத குறைதான், ஈட்டி என்னுடைய இருதயத்தில் பாய்ந்தது போல இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் கிருபை தாங்கிறது. அமைதியா இருந்தேன். நல்லா நான் என் மனைவி சோம்பணும். ஒரு 15 நாளைக்குள்ளால அற்புத தேவன் அந்த பணத்தை கொடுத்து விட கிருபை செய்தார். எங்க அம்மாட்டையும் கேட்கல. எங்க அம்மா பென்ஷனர் டீச்சர், அவங்க பேர்ல பணம் நிறைய கிடந்து பேங்க்ல. எங்க அப்பாட்ட பணம் இருந்தது. எங்க அக்காமார்கிட்ட நிறைய சம்பளம், ஹையர் செகண்டரி HM 2 பேரும் கேட்கவே இல்லை. ஆண்டவர் கொடுத்து 15 நாளைக்குள்ள முடிச்சிட்டு எங்க அப்பா சாகருக்கு முன்னால என்னட்ட சொன்னாங்க, ஊழிய பாதையிலே நீ யாரிடத்திலும் எதற்கும் கடன் வாங்கக்கூடாது. அதுதான் ஊழியம், விசுவாச ஊழியம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அதனால இனி எதுவும் ஆண்டவராக தந்தா நம்ம வாங்கிவிடுவோம். சோறு தந்தா சாப்பிட்டுக்கிடுவோம். கேட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லு. நானும் பசியா இருந்தால் சொல்ல மாட்டேன். ஆனா ஊழிய பாதையில ஒரு நாள் ஆண்டவர் பசியா இருக்க விடவில்லை. வஸ்திர குறைவு தர வைக்கவில்லை, பணக்குறைவு வைக்கல. கடன் வாங்கணும்னு நிர்பந்தத்தில் ஆண்டவர் என்ன விட்டு விடல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கம்பெனிக்காரன் இந்த வண்டியை சர்வீஸுக்கு வேனை கொண்டு போனவங்கள பார்த்துட்டு சொன்னார், சார் இந்த வண்டியை விட்டுட்டு நீங்கள் புதிய வண்டி எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன், வண்டி எடுத்துகிட்டு போகிற ரைட்டு, இவருக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம கடனாளி வேண்டாம், இங்கே இந்த வண்டியே நல்லா தான் ஓடுது, நான் பறவை ஓடாத வேலை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வண்டி கொண்டு வந்துட்டேன். ஆமாம், நம்ம இறங்க முடியாது. இனிமேல் இறங்க முடியாது. நீங்க ஒரு நல்ல பங்களா கட்டலாமே, ஹவுசிங் யூனிட்ல அல்ல இன்சூரன்ஸ்ல பேங்க்ல எல்லாம் லோன் கொடுக்குறாங்க 10 வருஷம் 15 வருஷம். நம்ம காலர் எல்லாம் தூக்கிட்டு பெரிய பங்களா கட்டி இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லிட்டு எவ்வளவு கௌரவமா நம்ம போயிட்டே இருக்கலாம். பாஸ்டர், யூ ஆர் லிவிங் இன் எ ஸ்மால் ஹவுஸ், சிம்பிள் ஹவுஸ். என் மனைவியுடைய அக்கா மகா ஒருத்தி வந்திருந்தா, அவ அமெரிக்காவில் இருக்கிற, இப்போ வரல, இப்போ கல்யாணத்துக்கு ஒருத்தி வந்திருந்தா, அவ தங்கச்சி முன்னால வந்திருந்தா. அவ சர்ச்சை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நல்லா கட்டி இருக்கிறீங்க சித்தி, நல்லா கட்டி இருக்கிறோம், பெருசா கட்டி இருக்கிறீங்க. அவ வீடை பார்த்து மனசு நொந்து போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்லி போட்டான், அம்மா சித்தி சின்ன வீடு கட்டி இருக்கிறாங்க, ஷீ இஸ் லிவிங் இன் எ ஸ்மால் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன நல்லா கோயில் நல்லா கட்டி இருக்கிறியா, பெருசா கட்டி இருக்கிறியா, சின்ன வீட்டில் இருக்கிறியா, அது போதும் இது போதும். ஹல்லேலூயா. I have got all the facilities in that house. எனக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் ஆண்டவர் கிருபையில அந்த வீட்டில் இருக்குது. கார் பார்க்கிங் இருக்குது. சரியா? ஆமா, எல்லா வசதியும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Though it is a small house, simple house, I have got all the facilities. That is enough. I will never come down to go for a loan. நான் லோன் வாங்குறதுக்குன்னு இறங்க மாட்டேன். அது என்ன கௌரவம்? அது கௌரவம் இல்லை, அது கர்த்தருடைய ஆலோசனை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனை. ஹல்லேலூயா. நம்ம இறங்க மாட்டோம்னா இறங்க மாட்டோம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அது தேவ மனிதர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல பாடம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். விசுவாசிகள் எங்கேயாவது கடன் கொடுக்குறாங்களா? தவணைக்காரர் போடுவாரு, தவணைக்காரர் உங்களுக்காக தான் பார்த்துட்டு இருக்கிறேன், வந்துட்டீங்களா? வெரி குட். எங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் வேணுமே. என்ன விசேஷம்? எங்க அக்காவுக்கு பேத்திக்கு கல்யாணம், அதுக்கு நாங்கள் எல்லாம் போகணும் இல்லை, செலவு பண்ணணும் இல்லை, அதுக்கு தான். அக்காவுக்கு பேத்திக்கு கல்யாணமா 5000 ரூபாய் கடன் வாங்குறாங்களாம் தவணைக்காரர்கிட்ட. இது நல்லா இருக்கா? தவணைக்காரர் நாளையிலேருந்து கீ கீ ஹார்ன் அடிக்கிறாரு. நம்ம விசுவாசிகள் வெளியே ஓடி வர்றாங்க. தவணைக்காரர் நாளை கழிச்சு வாருங்க, இன்னைக்கு பணம் இல்லை. எனக்கு துக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு, எனக்கு மனசு சங்கடமா இருக்கு.
Don't come down to go far, Lord. Hallelujah. He is a living God. We worship a living God. நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அப்ப பெருசா கட்ட முடியாது, பெருசா வாங்க முடியாது. Be content with what you have. உனக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணு. அது போதும். அது அந்த பாஸ்டர் வாங்கினார்ல, இந்த ஃபாரஸ்டர் வாங்கினார்ல, அந்த ரேஞ்சர் வாங்கினார்ல. Don't follow any bad example. கெட்ட மாதிரியை பின்பற்றாதே, நல்ல மாதிரிகளை பின்பற்றுங்கள். பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? விசுவாச வாழ்க்கை, விசுவாச ஊழியம். ஹல்லேலூயா. பவுல் என்ன சொல்றாரு பிலிப்பிய சபைகள் எழுதும்போது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே என்னுடைய குறைகள் எல்லாம் மகிமையாய் நிறைவாக்குவார். தமிழ் பைபிள்ல மகிமையிலேன்னு இருக்கு. மூல பாஷையிலே, கிரேக்க பாஷையிலே, ஆங்கில வேதாகமத்தில் my God shall supply all your needs according to his riches gloriously, மகிமையாக நிறைவாக்குவார். You need to have faith in God. உனக்கு விசுவாசம் வேணும். then you ask of God. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் மகளுக்கு இவ்வளவு ரூபா ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, நீர் எனக்கு உதவி செய்ய. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் எப்படியாலும் உன்னுடைய தேவையை சந்திப்பார். ஒவ்வொன்றுக்கும் கடனே வாங்கி காலமெல்லாம் கடனாளி. அந்த பாஸ்டரா அவர் கடன் வாங்கினா தரமாட்டார். கும்போணத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் இன்னொரு சபையில் உள்ள விசுவாசி. அவருக்கும் அவருடைய சபையின் ஊழியக்காரருக்கும் கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம் ஏற்பட்டதும் அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு கும்பகோணம் எல்லை பகுதியில் சுற்றிலும் ஊழியம் செய்து வருகிற சுற்று ஊழியர்கள், ரவுண்டிங் பீப்புள், அவங்களுக்கு கடனாக பணம் கொடுத்திருக்கிறார். ஆனா இவர் கடன் சொல்லாம கொடுத்திருக்கிறார். வாங்கினவங்க ஏழை எளியவர்கள். அவங்க அழைப்பு பெற்று வந்தாங்களோ அழைப்பு இல்லாம வந்தாங்களோ எனக்கு தெரியாது. ஏழைகள் பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. இப்ப அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட கடனாக வாங்கிட்டு போனானுங்க 25,000 10,000, ஒருத்தனும் இப்ப பணத்தை திரும்பி தரல. இவங்க எல்லாம் ஊழியக்காரனுங்களா? அவரு இப்ப அவமானமா பேசுறாரு. இப்ப இது என்ன ஊழியம்? இது என்ன விசுவாச ஊழியமா? ஆண்டவர் இப்படிதான் வாங்கிட்டே நீ நாரிட்டே நடன்னு சொல்றாரு. நோ, டோன்ட் கம் டவுன் டு கோ ஃபார் கெட்டிங் லோ. உன்கிட்ட என்ன இருக்கு அதுல வாழ கத்துக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு மேல பெரிய அடுப்பு எடுக்கணும், பெரிய அடுப்பு வாங்கணும்னு அவசரப்படக்கூடாது. சின்ன அடுப்பு வச்சு சுக்கு காப்பி மிளகு காப்பி போட்டு குடிச்சா போதும். சரியா? சின்ன அடுப்பு வச்சு ஒரு படி அரிசி போட்டு சமைச்சா போதும். 10 படி அரிசி, 2 பேருக்கு 10 படி அரிசி வேணுமா? அது கல்யாண வீட்டுக்காரங்க சமைச்சிட்டு போறான். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? பிரியாணி சாப்பிட ஆசையா இருக்க? பிரியாணி எங்க போடுறாங்கன்னு தெரியலையே, நான் கேட்டு சொல்றேன். அதுக்கு காசு பணம் வேணுமா? பாஸ்டர் உங்களுக்கு தான் நல்லா தெரியும், நீங்க ஒரு பார்சல் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்றீங்களா? நான் பிரியாணி சாப்பிட்றதும் இல்லை, நான் வாங்குறதும் இல்லை, வாங்கி கொடுக்கறதும் இல்லை. அப்ப எப்படி நீங்க என்னட்ட சொல்லலாம்? நானே சாப்பிட்றது இல்லை, நான் வாங்குறது இல்லை, வாங்கி கொடுக்கறதும் இல்லை. ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ டு கெட் எ பேக்கெட் ஆஃப் பிரியாணி. நான் வாங்க மாட்டேன். நீங்க ஆண்டவர் கொடுக்கறதுல சோத்திரம் பண்ணி ஜோரா சாப்பிடுங்க. சோத்திரம் பண்ணி நான் அப்படிதான் செய்கிறேன். எனக்கு ஆசையா இருக்கு. ஒரு நாள் ஒரு பையனை பார்த்தேன், ஒரு பாஸ்டருடைய மகன். அவன்கிட்ட கேட்டேன், தம்பி உங்க தாத்தாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன். அவருக்கு ஒரு 84 வயசு இருக்கும். அவங்க தாத்தா அவன் சொன்னா எங்க தாத்தாவுக்கு கோழி பிரியாணி பிடிக்கும், சிக்கன் பிரியாணி. 84 வயசு தாத்தாவுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா? எனக்கு எந்த பிரியாணியும் பிடிக்குதில்லை, எனக்கு சாதாரண சாப்பாடு தான் பிடிக்கும். இப்ப நம்ம கீழே இறங்க மாட்டோம். எனக்கு ஆசையா இருக்குது, நீங்க கொஞ்சம் ஜாங்கிரி வாங்கி தருவீங்களா? நீங்க வாங்கிட்டு வாரீங்களா? இந்த உருண்டை வாங்கி தருவீங்களா? ஸ்வீட் வாங்கி தருவீங்களா? எனக்கு ஐ வில் நெவர் கம் டவுன் டு ஆஸ்க் யூ. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது போதும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் நல்ல பழம் எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் எல்லாம் கிலோ கணக்கில் தின்றீங்களே, உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கா? எனக்கு வாரத்துக்கு 1 கிலோ வாங்கி தரக்கூடாதா? ஐ வில் நெவர் கம் டவுன் டு ஆஸ்க் ஆஃப் யூ. நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடக்கு இங்க வரல. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் எவ்வளவு தேவைகள் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் பணம் இல்லையா, வசதி இல்லையா? நீங்க வாரம் 1000 ரூபாய் வச்சு தரலாம்ல? நோ சார். நீங்க ஆண்டவருக்கு கொடுங்க. யூ கிவ் டு காட், ஹி வில் பிளஸ் யூ. எனக்காக பாஸ்டர் நீங்க மனம் விட்டு சொல்லிட்டீங்க, இனி நாளைக்கே நாங்க வாழைப்பழம் 1 சீப்பு, அன்னாசி பழம் 2, பிறகு சப்போட்டா பழம் 1 கிலோ, பிறகு வேற என்னெல்லாம் இருக்கு, பீன்ஸ் 1/2 கிலோவா, காய்கறி மேற்கொண்டு எல்லாம் வாங்கி கொண்டு இறக்கிறோம். ஆளை விட்டுருங்க, நான் நலமுடன் வாழ ஆண்டவர் எனக்கு உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. நம்ம இறங்க முடியாது. நான் வீடு கட்ட போறேன்,
பக்கத்தில் நமக்கு வீடு கட்டணும், நீங்க விசுவாசிகள் 10 மூட்டை சிமெண்ட் கொண்டு கொடுங்க, பிரதர் நீங்க ஒரு 50 மூட்டை சிமெண்ட் கொடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் வசதி கூடுதல், அப்பா நீ ஒரு 500 ரூபாய் கொடுத்துடணும். நோ நோ நோ, இட் இஸ் பெட்டர் டு பெக் இன் தி ஸ்ட்ரீட்ஸ் than asking. We will never come down. Hallelujah. Ask of God. ஆண்டவரிடத்தில் கேட்கணும். என்னுடைய தேவைகளுக்காக நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், என் பிள்ளைகளுடைய தேவைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். My God is supplying my needs. I never expect anything from any man. எங்க அண்ணமார் பணக்காரங்க தான், எங்க அக்கா மார்ட்டையும் நிறைய பணம் எல்லாம் இருக்குதான், நான் கேட்க மாட்டேனே. எங்க அண்ணன் கேட்பாப்பில்ல, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தேவைப்படுது. I am content with all things. எனக்கு எல்லாம் இருக்குது. I am with everything. Hallelujah. அதுக்கு பிறகு அவங்க அன்பினாலே வாங்கி கொடுத்தா ஆல் ரைட், ஆண்டவர் தந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ, அவ்வளவுதான். நம்ம கீழே இறங்கக்கூடாது. புல் பூண்டுமையானாலும் புசித்திடுவோம், முன்வைத்த காலை பின் எடுக்க மாட்டோம், சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம். ஹல்லேலூயா. எப்படி புலி பசித்தாலும் புல் தின்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கடின உபதேசம் அல்ல, இது நல்ல உபதேசம். இது உங்களுக்கு அவசியம். ஆண்டவர் கண்டார், உங்களிடம் சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. புரியுதா? நம்ம இறங்கக்கூடாது. அடுத்து ஆவிக்குரிய காரியங்களுக்கு உங்களை வழி நடத்தி கொண்டு போறேன். கமான், கெட் இன் தி வெஹிக்கிள். வண்டியில ஏறியாச்சா? இப்ப பிளைன் போகுது, பறக்க போகுது சூப்பர் ஃபாஸ்ட்ல. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அறிந்து கொள்ள ஜாக்கிரதையாருங்கள், அப்படி செய்தால் ஒரு கால் இடறி விழுவதில்லை என்று சொல்கிறார். பி ஷுர் ஆஃப் யுவர் காலிங். உங்க அழைப்பை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் உங்களை எதுக்காக அழைத்திருக்கிறார், உங்களுக்கு அழைப்பு என்ன, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க சாகு வரையிலும் விசுவாசியாக, ஒரு சாதாரண விசுவாசியா இருந்து, என்ன நெறிந்த நாணலை முறிக்காத தேவன், மங்கி எறிகிற விளக்கை அணைக்காத தேவன், ஒரு 0 வாட்டு விளக்க போல இருந்துகிட்டு, யாருக்கும் ஒரு புத்தகம் படிக்க கூட ஒரு வெளிச்சம் கொடுக்காம, ஏதோ நைட் லேம்ப்னு சொல்றீங்கல்ல, நைட் லேம்ப் போல இருந்து போறணும்னு ஆண்டவர் அழைச்சா நைட் லேம்பாவே இருங்க. இல்ல சூரிய பிரகாசம் போல வெளிச்சமா இருக்கணும்னு உங்களை அழைச்சாருன்னா அதை அறிஞ்சுக்கிடுங்க, புரிஞ்சுக்கிடுங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு ஏற்றபடி பிரகாசம் கொடுங்கள். ஹல்லேலூயா. அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்டீங்களா? உங்க அழைப்புல கரெக்ட், அழைப்பை தெரிஞ்சுக்கிடணும், அறிஞ்சுக்கிடணும், புரிஞ்சுக்கிடணும். அதை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது. அழைப்பை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது. அநேக ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் தேவன் தங்களை எதற்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை அறியாமல் they have come down. ஜாய்ஸ் சைமன் என்று ஒரு தேவ மனுஷன், நாங்கள் வாழ்ந்து வந்த பகுதியிலே, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நாட்களில் ஊழியத்துக்கு வந்திருந்தார். கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி வந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு அழைப்பு வந்து, ஸ்வீடன் நாட்டில் ஒரு பேர் கிறிஸ்தவ சபையில மணி அடிக்கிறதுக்கு, கோயில் குட்டியா மணி அடிக்கிறதுக்கு ஒரு அழைப்பு வந்து, இவர் என்ன பண்ணாரு, அங்க நிறைய பணம் கொடுக்கறாங்கன்னு சொல்லி இந்த மேன்மையான ஊழியத்தை விட்டுட்டு கோயில் குட்டியா மணி அடிக்க போயிட்டார். பேரோட சொல்லி காட்டிட்டு, அதெல்லாம் சொல்லாதுங்க, நான் பேரோட தான் சொல்லுவேன். அப்படி சொல்லலைன்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோன்னு சொல்லக்கூடாது. நான் சொன்னது உண்மையான விஷயம். அவருக்கு அழைப்பை விட்டு கீழே இறங்கிட்டார். உனக்கு அழைப்பு என்ன, ஆண்டவர் உன்னை எப்படி அழைத்திருக்கிறார், உங்களை ஆண்டவர் அழைத்தாரா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆண்டவர் உங்களை எதுக்கு அழைச்சாரு, எப்படி வாழ அழைத்தாரு? பரிசுத்தமா வாழ அழைத்தார். ஹல்லேலூயா. பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாருல, 1 பேதுரு 2:9, அந்தகாரத்தின் ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருடைய சொந்த ஜனம். ஹல்லேலூயா. we are not called to be beggars. பிச்சைக்காரங்களா இருக்கிறவங்க ஆண்டவர் அழைக்கல. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஹல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன், his own people, சொந்த ஜனம். ஆண்டவர் உன்னை எப்படி அழைத்திருக்கிறார் அது உனக்கு தெரியல. எப்போது நம்ம பற்றி அற்பமாக, இழிவாக, மட்டமாக, நான் ஒரு பிச்சைக்காரி, நான் ஒரு பிச்சைக்காரன், so I am happy to beg unto others. நான் ஒரு பிச்சைக்காரன். உனக்கு தகப்பனோ தாத்தாவோ ஆத்தாவோ பிச்சைக்காரியா இருந்திருக்கலாம்.
அதை விட்டுரு, அந்த அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. அவங்க பேய வணங்குறவங்க. நீ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை, நீ ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவன். சரியா? அதை தெரிஞ்சுக்கிடாம புரிஞ்சுக்கிடாம இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், அதை புரிஞ்சுக்கிட்டியா? அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய அழைப்பு மேலான ஒரு அழைப்பு. அதை விட்டு கீழே இறங்கக்கூடாது. ஆடு வேற, மாடு வேற. மாடு வேற, பன்றி வேற. பன்றி அசுத்தம் தின்னுதுன்னு நீ அசுத்தம் தின்னலாமா? அசுத்தத்தை பார்க்கலாமா? ஸ்மெல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டவர் பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹோலி பீப்புள், ஹோலி நேஷன். ஹல்லேலூயா. இப்ப நம்ம அழைப்பை விட்டு கீழே இறங்கக்கூடாது. அது முடியாது. நீ எனக்கு கோடி பணம் கொடு, நான் வரல. என்ன ஆண்டவர் போ சொன்னா, அமெரிக்காவுக்கு போ சொன்னா போறேன். சிங்கப்பூருக்கு போமா பாஸ்டர் உபாச ஜெபம் முடிஞ்சதும் ஃபெலோஷிப்ல இருந்து, கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சென்டர்ல இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து கூட்டாளி கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், என்ன ஆண்டவர் அப்படி போக சொல்லல பாஸ்டர், நீங்க 2 மாதம் எனக்கு கூட வாங்க, நீங்க பெருசா ஆலயம் கட்டலாம். அப்படியா? நான் பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டனே, அது 10 நாளையில நான் எடுத்து கொண்டு வந்துடுறேனே. அப்படியா? நான் வரலைங்க. அவர் போனாரு, கார் வாங்கினாரு, மேசை வாங்கினாரு, மொத்தம் வாங்கினாரு. இப்ப அவர் விற்க முடியாம விழுங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு மகனுக்கு சாசுக்க போராட்டம். பாவம். பத்தியா? இதுதான் விஷயம். சொல்லு, புரிஞ்சுக்க. நெவர் கம் டவுன் ஃப்ரம் யுவர் காலிங். யூ ஹவ் காட் எ ஹை காலிங். ஒரு மேலான அழைப்பை கொடுத்திருக்கிறார். நாங்க எல்லாம் பாஸ்டரா, அப்போஸ்தலரா, தீர்க்கதரிசி. உனக்கு தீர்க்கதரிசிகள் தான் பெரிய அழைப்பு, அது மேன்மையான அழைப்பு தான். அப்போஸ்தல ஊழியம் மேலான ஊழியம் தான். உன்னையும் மேன்மையாக அழைத்திருக்கிறார், மகிமையாக அழைத்திருக்கிறார். உன்னை பரிசுத்த ஜாதியா, அவங்க சொந்த ஜனமா அழைச்சிருக்கிறார். நீ கீழே இந்த அறிவம்புள்ள நாய் மேய்கிற போல, நம்ம நாயை போல புல்ல மேயலாமா? நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன், வானம் பூமி படைத்த தேவன், சகலத்தின் மேல அதிகாரம் உள்ள தேவன். அவரை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். நம்ம இன்னும் பிச்சைக்கார புத்தியை காட்டிக்கிட்டு இன்னும் கீழே கிடந்து நிறங்கிட்டு கிடக்கலாமா? அப்படியா? இந்த நிறங்கிறதெல்லாம் நிறுத்தணும். சரியா? நம்ம யாரு? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஒரு காலத்தில் விக்கிரகம், பேய, கண்ணு அறியாதது, காது கேட்காதது, முடமானத கடவுளே கடவுளேன்னு கூப்பிட்டோம். இப்ப நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர், வானம் பூமி படைத்தவர். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். அப்ப அவருடைய பிள்ளைகளாக நம்ம எப்படி இருக்கணும்? கௌரவமா, கம்பீரமா இருக்கணும். அழுக்கு துணியை உடுக்கிறதும், கிழிஞ்ச துணியை உடுக்கிறதும், பிச்சைக்கார வேஷம் போடுறதும். நாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க சாப்பிட்டே 2-3 நாள் ஆச்சு. அப்படியா? நீ அதுக்காக எல்லார்கிட்டையும் சொல்லி நடக்காத. உண்மையிலே 2-3 நாளானா என் வீட்டுக்கு வா, நான் என் மனைவிட்ட சொல்லி உனக்கு சாப்பாடு தரேன். 2-3 நாளானா சரியா? பொய் சொல்லக்கூடாதானா? பொய் சொன்னா அப்புறம் வயிற்று வலி வந்துடும். இப்ப நம்ம அழைப்பை விட்டு கீழே இறங்க கூடாதுப்பா. நீ நல்ல படிக்கிற ஒரு மாணவனா இருந்து ஏன் காப்பி அடிக்க போற? நீ நல்ல படிக்கிற மாணவி தானே, ஏன் நீ பிச்சு எழுதுற? நீ ஏன் கீழே இறங்கணும்? யூ ஆர் எ கிளவர் ஸ்டூடெண்ட், யூ ஆர் an intelligent boy. நீ ஏன் கீழே இறங்கணும்? இறங்கக்கூடாது. நீ மேன்மையான ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறாய். நிறைய பேர் இன்னைக்கு தங்களை வித்துக்கிடுறாங்க. பிழையாம் கூலிக்காக வித்து போட்டவன். ஐயே, அந்த யாக்கோபின் மூத்த மகன், அவன் கூலுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை வித்து போட்டான். he came down. உயிரே போகட்டுமே, எனக்கு பசியா இருக்குது, உயிர் போனா போயிட்டு போகுது. எங்கதான் போகும் உயிர்? எங்க போகும்? நரகத்துக்கு போகுமா? பரலோகத்துக்கு தான் போகும். அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியமா வித்து போட்டான். அழுது பிறகு கிடைச்சுதா? பிறகு தகப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சுதா? ஏசாவை வெறுத்தேன், யாக்கோவை சிநேகித்தேன். ஆண்டவரை சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சா? ஈசாக்குடைய மூத்த மகன் தான் ஏசா, தெரியும்ல பைபிள்ல. ஆனா அவன் கீழே இறங்கிட்டான். ஒருவேளை பசிக்கு கூழு, பாயாசம். தமிழ் பைபிள கூழுன்னு இருக்கு, இங்கிலீஷ் பைபிள் தான் சரியா இருக்கு. பாயாசம் குடிச்சிருக்கிறீங்களா? எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கு தான் பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது பாயாசம்? பாயாசம் பிடிக்காதவங்களுக்கு இனிமேல் அடுத்தது வரும் விருந்தில் பாயாசம் கொடுக்க கூடாது. அதான் இப்ப கேட்டுக்கிட்டு. இதோ நான் சொல்ல புரியுதா? நீ ஏன் கீழே இறங்கின? உனக்கு சொத்தை ஏன் வித்த? இதோ பாரு, நாபோத்து திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்தில் ஆகாப் ராஜாவுக்கு தோட்டம் இருக்கு. அவன் கீரை கொள்ளையாக்கணும்னு கேட்கிறான்.
He never came down to sell his property. அவனுடைய சொத்தை, அந்த தோட்டத்தை விற்க இறங்கல. அவன் சொல்லிட்டான், பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் விற்பதில்லை. Hallelujah. At any cost, I am not going to sell my ancestors' property. I cannot give it to you, king. முடியாது. அதனால என்ன நடந்தது? இவன் வீட்டுக்கு வந்து சோர்ந்து போய் படுத்துக்கிட்டான். ஆகாப் ராசா அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப திறமசாலி, ரொம்ப திறமசாலி, உங்களில் சிலரை போல ரொம்ப திறமசாலி. என்ன ராசாவே நீர் இப்படி கிடக்கிறீரு? அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். நான் உமக்கு வாங்கி தரேன். 2 வேலையாளி மக்களை ஏற்பாடு பண்ணி பொய் சாட்சி சொல்லி கல்லால் அவனை நாவத்தை திராட்சை தோட்டம் கொடுக்கலன்னு கல்லால் அடிச்சு கொண்டு போட்டு திராட்சை தோட்டத்தை அபரிச்சிட்டான். நாவத்து எங்க இருப்பான்? பர்வத்தில் இருப்பானா பாதாளத்தில் இருப்பானா? அவன் பர்வத்தில் தான் இருப்பான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் உள்ளதில் நாவத்தும் பர்வத்துக்கு இருப்பாப்புல, எந்த சந்தேகம் வேண்டாம். உயிர் போனா போகுது, நான் கொடுக்க மாட்டேன், இறங்க மாட்டேன்னா இறங்க மாட்டேன். அல்லேலூயா. எல்லாம் வித்து வித்து வெள்ளம் குடிக்கிறத, அண்டாவை வித்தாச்சா, குண்டாவை வித்தாச்சா, எல்லாமே வித்து வெள்ளம் முடிஞ்சாச்சா, அடை வச்சாச்சா. பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்றதுதான் எங்களுக்கே பிடிக்கல. அவர் வந்தாரு, ஏசு நல்லவர், பாடினாரு, சந்தோஷம். பரலோகத்துக்கு எல்லாம் போவோம், வண்டி புறப்படுது, இன்னும் நேரத்தில் முடிஞ்சிடும்னு சொன்னா சந்தோஷம். அண்டா வித்தியா, குண்டா வித்தியா, காலில் கிடந்த வித்தியா, அடவு வச்சியான்னு சொன்னா இது என்னங்க உபதேசம்? தம்பி, டோன்ட் கம் டவுன் டு செல் ஆல் யுவர் திங்ஸ். எல்லாத்தையும் வித்து வெள்ள முடியும். நான் ஒரு காலத்தில் அறியாமையில, தெரியாமையில, புரியாமையில, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற காலத்தில், பணம் எல்லாம் இருந்த நாட்களில் எங்க அக்கா இலவசமாக தம்பி இல்லைன்னு அன்பா வாங்கி கொடுத்ததெல்லாம் ஒவ்வொன்றா விற்கணும்னு நினைச்சேன். நான் ஒரு நாள் சொன்னேன், அக்கா நீங்க வாங்கி கொடுத்ததெல்லாம் ஒவ்வொன்றா விற்க போறேன். யூ பெகர், நீ ஒரு பிச்சைக்கார பிச்சையை காட்டுற போல இருக்க. வாட் இஸ் த நீட் ஃபார் யூ டு செல் ஆல் தீஸ் திங்ஸ்? எதுக்கு நீ விற்கணும்? நீ விற்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு விற்கணும்? விற்க கூடாது, விற்க வேண்டியதில்லை. நான் இப்போ வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் விற்கிறதுல விசேஷம். எல்லாம் வித்து வெள்ளம் குடிச்சாச்சா? மழை வருதா? வரப்போகுது. எல்லாம் வித்து முடிச்சாச்சா? இன்னும் விற்க போறீங்களா? பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றாரு பத்தியா? எல்லா சபைகளையும் பாஸ்டர் மாதிரி இப்படியா பிரசங்கம் பண்றாங்க? எல்லா சபைகளிலும் பாஸ்டர் மாதிரி என்ன பிரசங்கம் பண்றா தெரியுமா? மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. நீ கள்ளக்கணக்கு எழுதினாலும் போகலாமே, கள்ளத்திராசு பிடிச்சாலும் போகலாமே, திருடினாலும் போகலாமே. எல்லாரும் தான் நம்ம திருடன் தானே. பாஸ்டராகிய நானே அடுத்த சபையிலிருந்து நான் ஆத்துமாக்களை திருடுகிற திருடன், நீ மாங்காயும் தேங்காயும் திருடன. நம்ம எல்லாரும் ஒரே கூண்டாக ஒட்டுமொத்தமா போயிருவோம். எங்க போவோம்? பாதாளத்துக்கு தான் போகணும். உனக்கு சாணத்தை விட்டு நீ இறங்கிறாத. ஹல்லேலூயா. அதை எப்ப விற்கலாம், இதை எப்ப விற்கலாம்? விற்கிறதுலே அவசரமா இருக்கிறீங்களா? அவசரப்படாதீங்க. வெயிட் ஃபார் எவர். God is there to meet all your needs. Hallelujah. ஆண்டவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். Hallelujah. What is your calling? உங்க அழைப்பு என்ன? அதை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது. அங்க ஒருத்தர் கூப்பிட்டாரு, இங்க ஒருத்தர் கூப்பிட்டாரு, உங்களுக்கு நிறைய பணம் தர போறேன். பாஸ்டர் நீங்க வர்றீங்களா? கேரளாவில் அங்க ஒரு பைபிள் காலேஜ் இருக்கு. நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்ன பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு திறமை இருக்கு. யூ நோ மலையாளம் ஆல்சோ. உங்களுக்கு மலையாளம் தெரியுது. வெரி குட். we need a man like you. உங்க பேரு மலையாள பேரா தான் இருக்கு, மத்தாயு. எனக்கு பேர் மத்தாயு இல்லை. அவங்க கூப்பிடுறாங்க அப்படி. அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு பேர் பைபிள் நேம். இயேசு விசேஷனுடைய பேரு. இப்ப நம்ம வாரீங்களா பாஸ்டர்? அவங்க பலாப்பழம் கிடைக்கும், மாம்பழம் கிடைக்கும், சவாரி கட்டை கிடைக்கும், செவ்வாழ பழம் கிடைக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு தான் தெரியுமா, நாங்க சொல்ல வேண்டிய இல்லையா? வந்துருங்க பாஸ்டர். ஊழியத்தில் எங்க இடந்து நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் சிஸ்டர் பத்மா வேளாளர் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஊழியத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க சிஸ்டர்னு சொன்னேன். நீங்க எதுக்கு கல்லில் நார் விழிச்சிட்டு இருக்கிறீங்க? கமான், கம் டு சென்னை. சென்னைக்கு வந்துருங்க. நான் ஒரே வருஷத்துல 1000 ஆத்துமாக்களை உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். என்ன 1000 ஆத்துமாக்கள் ஒரு வருஷத்துல? அப்பா நம்ம போயிடலாமா? ஆண்டவரே போயிடட்டுமா? யேசுப்பா சோதரம். Don't come down from your calling to go to some other place. இங்கதான் ஆண்டவர் அனுப்பினாருப்பா. நம்ம இங்கதான் வந்திருக்கிறோம். இங்க இருக்க சொல்லி இருக்கிற. நீ சொன்னு நான் போக மாட்டேன். அது நடக்காத விஷயம். அது உங்க தாத்தா ஆத்தா சொன்னாலும் முடியாது. பார்த்துக்க, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இங்க வழிகாட்டி ரோடெல்லாம் மேப்பெல்லாம் போட்டு இந்த ஸ்டாப் எல்லாம் சொல்லி இங்க உட்கார சொல்லி இருக்கிறாரு. இனி நீ சொல்லி நான் போறத? ஆண்டவர் நினைவைக்கு போக சொன்னாரு. அவரு என்ன எதனால போகல? பயன்டா போகல.
அடிச்சு போடுவானா? இல்ல, ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, இவங்களை தண்டிக்க மாட்டார், நம்ம சொல்றதெல்லாம் வீணா போயிரும்னு அவர் ஒரு யோசனையில அவர் போகல. அவருக்குள்ள ரொம்ப கஷ்டம். நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், நான் அழைப்பை விட்டு கீழே இறங்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி. பாஸ்டர், உங்களுக்கு தீர்க்க தரிசன ஊழியம் வந்திருக்கு. எங்க வந்திருக்கு? பேப்பர்ல வந்திருக்கா? எனக்கு என்ன ஊழியம்னு எனக்கு தெரியும். அந்த ஊழியத்தை விட்டு நான் இறங்க மாட்டேன். நீ சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, நான் வேற வேலை பார்க்க போகல. அம்மா, பாஸ்டர், உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, அதை பயன்படுத்திக்கிட்டீங்களா? உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல பள்ளிக்கூடம் வச்சு? ஆமா ஆமா, அனுபவம் இருக்கு. 9 வருஷம் அனுபவம் இருக்குல்ல. காரைக்கால்ல ONGC கீழே ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போறாங்க. அங்க நல்ல அனுபவம் உள்ள ஒருத்தர் தேவைன்னு கேட்கறாங்க. கிறிஸ்டியன் தான் நல்லதா, அவங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப நல்லது. உங்களை தான் நாங்க தேடி கணக்கில் வச்சு வந்தோம். வெரி குட். நீங்க எப்படி வந்தீங்க? இந்த ரோடு தானே, அப்படியே திரும்பி போயிருங்க, திரும்பி பார்க்காமலே போயிருங்க. என்ன, நமக்கு இந்த அழைப்பு இல்லப்பா. நான் இங்க ஆண்டவர் கும்பகோணத்துக்கு என்னை கொண்டு வந்த வேளையில எனக்கு அன்பானவர்கள் வந்து எத்தனை பேர் சொன்னாங்க, சார் உங்களுக்கு பில்டிங் தாரோம், என்ன வசதி வேணுமோ செய்து தாரோம், ஸ்டார்ட் அனதர் ஸ்கூல், இன்னொரு ஸ்கூல் ஆரம்பிக்க சார். எத்தனை பாஸ்டர்கள் ஊழியெல்லாம் செய்கிறத விட பள்ளிக்கூடம் நடத்துறாங்கல்ல. அங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர் கூட பள்ளிக்கூடம் தான் நடத்துறாருல்ல. ஆமா, அதுக்கு நானே செய்யணுமா? அவர் தான் எனக்கு மாடலா, ரோல் மாடல். நான் கீழே இறங்க மாட்டேன். எனக்கு பள்ளிக்கூடம் நடத்துக்கு ஆண்டவர் சொல்லல. பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்த என்னட்ட தான், நீ வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவளாக்குவேன். கமான், நான் வந்துட்டேன்ல, இனி நீ சொல்லி நான் போறத. பாஸ்டர், எங்கேயாவது போய் நீங்க ஊழியம் செஞ்சு விடுங்க, எங்கேயாவது போய் ஊழியம் செய்ய. நீ எனக்கு ஆண்டவனா? நீ எனக்கு கடவுளா? அந்தி கிறிஸ்துவே, அந்தி கிறிஸ்துவின் ஆவியே, ஆவிகளே ஓடுங்கள், டோன்ட் கம் நியர் மீ. இந்த ஆவிகள் எல்லாம் என்னட்ட வந்து நெருங்க. அங்க ஊழியத்துக்கு ஆள் இல்லையா, ரொம்ப ஆத்துமாக்கள் அழிஞ்சு போறாங்களா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை சபைகளுக்கு ஊழியக்காரன் இல்லாம கஷ்டப்படுறாங்க. நீங்க இவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு அனுபவம் இருக்கிறது உங்களுக்கு, வாங்க பாஸ்டர், கமான், நாங்க கார் கொண்டு வந்திருக்கிறோம். ஐயோ, நான் வர மாட்டேன், அழைப்பை விட்டு நான் கீழே இறங்க மாட்டேன். இங்கதான் அழைச்சி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ஆடுகளை மேய்க்க சொல்லியிருக்கிறார், பன்றிகளை மேய்க்க சொல்லல. பன்றிகள் ஓடிட வேண்டியதுதான். பன்றிகள் எல்லாம் இந்த மந்தையில இருக்கான்னு பாடல, அது ஓடிடும். ஓடியாச்சு, அவ்வளவுதான். இனி ஆடுகளே, 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 என் பின்னே வாருங்கள், ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம அழைப்பை விட்டு கீழே இறங்கிடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தென்கொரியாவுக்கு நீங்க போயிருக்கலாம்ல, நம்ம போயிருக்கலாம். நான் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்ல, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் மாத்திரம், அல்லன்னா விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, I am glad that I did not go there. நாங்க போகலன்னு எனக்கு சந்தோஷம், அதனால உயிரோடு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழைப்பை விட்டு கீழே இறங்கிட கூடாது. அங்க ஒரு வேலை இருக்கு, இங்க நான் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு செய்திருந்தேன். அப்படியா, வேலை வந்துருக்கு. உண்மையே சொல்றேன், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு 1.5 வருஷம் பெரியார் மாவட்டம் தாராபுரத்துக்கு கொண்டு போயிருந்தார். அங்க இருக்கிறவர்கள் என் மனைவி படிச்சிருந்ததுனால, எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு செய்திருந்ததுனால, எம்ப்ளாய்மெண்ட் மூலம் ஒரு இன்டர்வியூ வந்தது. மதுரையில கேந்திரா வித்யாலயாவில் ஒரு இன்டர்வியூ. சரியா, ஒரே ஒரு வேகன்சி, ஒரே ஒரு காலி இடம். ஒரு 55-56 பேர் வந்திருந்தாங்க. 4 பேர் சுத்திலும் டேபிள் போட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. நான் பார்த்துட்டே நின்று என்ன நடக்குது பார்க்கலாம். செலக்டட், வேலை கிடைச்சாச்சு. இன்டர்வியூக்கு வந்ததும் என் மாமனார் தேவ மனுஷன்கிட்ட கேட்டேன், நாங்க இன்டர்வியூக்கு என்ன போகணுமா? நீங்க போங்க, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், போங்க. ஆனா வேலை கிடைச்சா வேலைக்கு போங்கன்னு சொல்லல. இன்டர்வியூ போயிட்டு வந்தாச்சு. வீடு தேடி மெசஞ்சர் வர்றாப்புல, மேடம் என்றைக்கு டியூட்டி ஜாயின் பண்ண வர்றாங்க. என் மாமனார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாப்புல, அவங்க வரல, அவங்க தாராபுரத்தில் இருக்கிறாங்க. நானும் அற்ப ஆசையில என்ன நினைச்சேன்னா, அங்க வேலை பார்த்து அந்த பணத்தை எல்லாம் நம்ம மிச்சப்படுத்தி நம்ம ஒரு இடத்தை இங்க தாராபுரத்தில் வாங்கிடலான்னு ஒரு எண்ணம். ஆனா ஆண்டவருடைய எண்ணம் திட்ட வித்தியாசமாக இருக்கு. நான் கீழே இறங்கக்கூடாதுன்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நானும் இருந்த இடத்திலே உட்கார்ந்துக்கிட்டே இருந்தேன். பிறகு ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த வேலைக்கு நீ உன் மனைவி அனுப்ப வேண்டாம். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல கல்யாணத்துக்கு முன்னால, அங்க வேலை பார்த்த இடத்துல ஆண்டவர் தரிசனமாகி நீ எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி வேலையை விட்டுட்டாப்புல. சரியா, இப்ப புதுசா வேலை வந்திருக்கு. ஹல்லேலூயா, சோத்திரம். அப்பா, எத்தனை பாஸ்டர்மாருக்கு மனைவிமாரெல்லாம் அவங்க ஊழியம் செய்கிறாங்களா? எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், கலப்புரத்துல இருந்து மீசக்காரர்.
அவரு சொல்றாரு, நான் சொன்னா என் மனைவி கேட்கறா இல்ல, அவ பலிக்கு போகணும்னே நிக்கிறான். ரிட்டையர்மெண்ட் வரும் பலிக்கு போயிட்டாப்புல, இப்ப பென்ஷன் வாங்குறாப்புல. அது ஊழியத்துக்கு ஒரு அனுகூலம் தான். ஐயா, நமக்கு இப்படி எல்லாம் அழைப்பு சொல்ல, எனக்கு வித்தியாசமான ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உனக்கு அழைப்பு வித்தியாசமாக இருக்கலாம். யூ மே ஹேவ் சம் அதர் காலிங். மை காலிங் இஸ் டிஃபரண்ட். கேட்டீங்களா? விஷயத்தை சொல்லிடுறேன். பள்ளிக்கூடத்துக்கு போகாமலே தாராபுரத்தில் ஹவுசிங் போர்டு பக்கத்தில் ஒரு அழகான இடத்தை வாங்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். நம்ம தேவையெல்லாம் சந்திப்பாருங்க. அழைப்புல கரெக்டா இருந்தா போதும். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், காசகளின் ஜெபம் கேட்பார், பல பெரும் காரியம் செய்திடுவார். அல்லேலூயா. அந்த ஆகாபரசனுடைய மனைவி ஏசவேல் கொண்டு போடுவேன் இருக்கிறார். இவர் பயந்து ஒழிச்சுக்கிறாரு. ஆண்டவர் சொல்ல, கேரி தாட்டங்கரையில போயிரு, காகங்களை கட்டளையிட்டு காலையிலும் மாலையிலும் சூடான அப்பவும் இறைச்சியும் ஆண்டவர் கொடுத்தாரா. அல்லேலூயா. அதுக்கு பிறகு அங்க சாரிவாத்து ஒரு விதவை கேட்டு அனுப்பினார்ல. இறங்க மாட்டோம்னா இறங்க மாட்டோம். நீ இறங்க மாட்டியா? நான் இறக்கி தாரேன்னு பிசாசு சொல்றானா? போடா பிசாசே. நான் போ பிசாசே சொல்ல வேணாம், போடா பிசாசே. We will not come down from our calling. Hallelujah. நீங்க உங்களுக்கு அங்க கோவில்ல ஒரு வேலை கிடைக்குதான், போறீங்களா? திருடமருதூர் கோயில்ல ஒரு வேலை கிடைக்குதான். என்ன வேலை? அந்த விளக்கெல்லாம் எடுத்து கழுவி தொடச்சி அந்த திரிய போட்டு எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சு கொடுக்கணும் பூசாரிக்கு. போறீங்களா? நல்ல சம்பளம் தருவாங்க. அது உங்களுக்குன்னா நிறைய சம்பளம். இங்க பிராண்டி ஷாப்ல கும்பகோணம் மீன் மார்க்கெட் பக்கத்துல ஒரு வேலை வந்திருக்கு. நீங்க போகணுமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் இல்லை, வெள்ளிக்கிழமை வேணும்னா தரலாம். அது பாய் நடத்துறாரு. ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்கக்கூடாது. நிறைய சம்பளம், 5000 7000 கூட. இப்ப என்ன சம்பளம் வாங்குறீங்க? 4000. நாங்க உங்களுக்கு 7000 சம்பளம் தர போறோம். நீங்க கீழே போறீங்களா? பிராண்டி ஷாப்பு வேலைக்கு போறீங்களா? போறீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? உங்களை தடுத்து நிறுத்த முடியும்? என்ன செய்யலாம்? நம்ம ஒரு யோசனை பண்ணி செய்வோமா? ஒரு யோசனை இல்லை. அப்படி ஒரு வேலையே எனக்கு வேண்டாம். நான் இப்படிப்பட்டக்கெல்லாம் இறங்க மாட்டேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய சந்திப்பை பெற்ற வேளையில உடனே கேட்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஆண்டவரிடத்துல நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு என்றைக்காவது எந்த சூழ்நிலையிலாவது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு அதை தாரு, இதை தாரு, அதை செய்யும், இதை செய்யும், அப்படி செய்யும், இப்படி செய்யும். இதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கிற தப்பு. பிள்ளைகளே, நீங்களும் இந்த தப்பு தான் பண்றீங்க. பெற்றோரும் இந்த தப்பு தான் பண்றீங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாதா? கேட்கலாம். ஆண்டவர் தருவாரா? தருகிறார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? இந்த ஜெபம் இதுக்கு முன்னால நீங்க என்றைக்காவது ஒரு தடவையோ 2 தடவையோ 7 தடவையோ பண்ணது உண்டானா? கமான், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கையை உயர்த்தலாம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நீங்க உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையில கேட்டிருக்கிறீங்களா? டு டேக் எ டிசிஷன். ஆண்டவரே நான் இப்ப என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? கேட்கிறீங்களா? கேட்டவங்க மட்டும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் தான் எனக்கு சொன்னாரு, ஆண்டவர் சித்தம்னு சொல்லிக்கிட்டு பிறகு சண்டை போடுறேன். ஒன்ன எனக்கு என்ன உனக்கு கட்டி கொடுத்தாரு பாரு, பாஸ்டருக்கு வேணும். அவர் நல்லவரே கிடையாது, அவர் பண்டு மோசமானவர். உனக்கு கட்டி வச்சாரு பாத்தியா? என்ன ஒன்ன காதலிச்சான்ல, அவன் இழுத்துட்டு ஓடுறதுக்கு நான் விட்டு இருந்தேன்னா நான் நல்ல ஊழியக்காரன். அப்ப நல்ல ஊழியக்காரன். ஒரு விசுவாசிகிட்ட ஒரு நாள் ஒரு குடும்ப விஷயத்தை பற்றி போன் பண்ணேன். அந்த விசுவாசி சொல்றாரு, பாஸ்டர் இந்த சபைக்கு மட்டும் அந்த பொண்ணு வந்துட்டு இருந்திருக்குமானா அந்த பொண்ணு இப்படி ஒரு நிலைமை அடைஞ்சிருக்காதுன்னு சொல்றாரு விசுவாசி. இங்க இருக்கிறாரு. நடந்திருக்காரு, உண்மைதான். நம்ம சும்மா இருப்போமா? துப்பாக்கி ரெடியாலே வச்சிருக்கிறோம். ஷூட் ஆன் சைட். கண்ட இடத்துல சுட்டு போட்டுருவோம்ல, எங்க நீ எஸ்கேப் ஆக முடியும்? ஆனாலும் பண்ணாது. யாரும் எஸ்கேப் ஆக முடியும்? யாரை விட்டோம்? உடனே ஷூட் பண்ணிடுவோம்ல, சுட்டு போட்டுருவான். உனக்கு தெரியாதுல்ல? தெரிஞ்சுக்க. இன்னைக்கு நம்ம எங்கேயோ போய் சேர்ந்துடுறோமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? இந்த காரியத்தில் ஒரு நல்ல இடம் வந்திருக்கு, விலை குறைச்சலா வந்திருக்கு, நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கு, என்ன செய்வோம்? வாங்கிடுவோமா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் அனுமதி தந்தா வாங்கிடுவோம். அல்லேலூயா. சூப்பரா இருக்கு அந்த பொண்ணு, அழகா இருக்கு, சூப்பர், நல்ல நீண்ட முடி, அழகு கிளி மூக்கு,
கிளி மூக்கம். அட எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான், கிளி மூக்குன்னா அது கிளியோ? அவங்க ஒரு பாஸ்டர் சொன்னார்ல, சேதபுரம் பாஸ்டர், தேவ மனுஷன், நாங்க வளர்த்த கிளியா உங்களுக்கு தர்றோம். அது கிளியா? அது கிளி கிடையாது, அது மோசமான ஒரு 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 இந்த மரங்கொத்தி. அது ஒரு மரங்கொத்தி. அது ஆள் பார்த்து கொத்தும். சில வேளையில புருஷனை கொத்தும், சில வேளையில மாமியாரை கொத்தும். அது ஒரு மரங்கொத்தி. பாஸ்டர் நினைச்சாரு அது கிளின்னு சொன்னாலே நான் உஷாராயிருவோம். ஓஹோ, எங்க அப்பாவுடைய நண்பருடைய மகள் பேர் கிளி. அந்த அக்காவை ஒரு டாக்டர் மதுரையில் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அவன் முதல் தடவை வந்தவளையில ரோட் சைடில் கார்ல இருந்துக்கிட்டு இந்த பைப் வச்சு சிகரெட் குடிப்பாங்கல்ல, அதை குடிச்சிட்டு இருக்கிற. நான் எங்க அப்பாட்ட போய் சொன்னேன், அப்பா அந்த கிளி அக்கா பைப் வச்சு சிகரெட் குடிப்பாங்கல்ல, சிகரெட் குடிக்கிறாப்பா. அவ புருஷன், அவ 2 பேரோட பெற்றா. கொஞ்ச வருஷம் கழிச்சு அவர் ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்ல செத்து விட்டார். இப்ப தாலி எடுத்துட்டு பாம்போல இருக்கிற அக்கா, கிளி அக்கா. அங்க கிளி மூக்கா சுத்தப்படாது. பவுல் கேட்டதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி ஆண்டவரோட கேட்பேன், ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் கேட்கணும். நீயாக உனக்கு அப்பா சொன்னாரு, ஆத்தா சொன்னா, அவ்வா சொன்னா, பின்னி எடுத்துருவார் ஆண்டவர். உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நீ நம்ம படிச்சிருக்கியா? பைபிள் படிச்சிருக்கியா? பைபிள் ஸ்கூல் படிச்சிருக்கிற, ஆனா வசனம் தான் தெரியாது. பைபிள் ஸ்கூல் படிச்சிருக்கிற, ஆனா உபாசத்துக்கும் அவ வரமாட்டா. எனக்கு தெரியும்ல. அவ ஒரு ஸ்டைல் பேர் வழி, அதான் அவ ஒரு ஸ்டைல் தான் சொல்ற. கவனிச்சிக்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு ஆண்டவர் சொல்ற. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவோ மரண வழிகள். ஆண்டவர் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும். ஏன்னா ஒரு சிறு பையனா இருக்கிறவங்கள எங்க அப்பா பாடுவாங்க. எப்படி பாடுவாங்க? கை தூக்கிடுவாங்க. சித்தம் தேவா ஆகட்டுமே, நான் ஒரு மண் பாண்ட குயவனி. ஹல்லேலூயா. Thine own will, Lord, thine own will. Thou art the potter, I am the clay. உம்முடைய சித்தம் போல் என்னை வணிந்துடு. நான் எத்தனை வருஷம் டவுன்ல பட்டணத்தில் வாழ்ந்தவன். என் கிராமத்தில் நடக்கிற எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதோ, அதுக்குதான் மீசையும் தாடியும் வச்சிருக்கிறோனோ. ஆண்டவர் சித்தம் காட்டுல இருக்க சொன்னா காட்டுல இருப்பேன், நாட்டுல இருக்க சொன்னா நாட்டுல இருப்பேன். நீ இந்த வீட்டுல இருக்கா, கீத்து போட்டு குடிசையில இருக்குன்னு சொன்னாரா, நான் குடிசையை போட்டு உட்கார்ந்துருவேன். இந்த சட்டையெல்லாம் நீ போடண்டா, நீ அந்த வயசான காலத்தில் உள்ள காவிய போட்டுட்டு தாடிய பெருசா வச்சுட்டு நீ அமைதியா உட்காரணும், அமைதியா உட்கார்ந்துருவேன். அவ்வளவுதான். ஐ ஆம் நாட் ஆஃப்டர் த ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்க மரியாதைக்கு இல்லை, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுள் மரியாதை. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? எனக்கு மனசுல பயமா இருக்கு, மற்றவங்க எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி சொல்லுவாங்க, வயிற்ற தள்ளிட்டு அவன் நடக்கிறத பாரு, அவளுக்கு வயிற்றுல பிள்ளையா? உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஒன்னையும் என்னையும் வயிற்றுல சுமந்த வேளையில வயிறு பெருசாலாம் இருந்தது. வயிறு சின்னதா, வயிற்றுக்குள்ளாலேயே குழந்தை அப்படி அமுங்கி இருந்ததா? அப்படி இருந்ததுன்னா நீ செத்து இருந்திருப்ப. எல்லா அம்மாமாரும் வயிறு பெருசாகிதான் பிள்ளைய பெற்று எடுத்தாங்க. வயிற்றுல பிள்ளையா இருந்தா 6 மாசம் 7 மாசத்துக்கு பிறகு வயிறு பெருசா தெரியுமா? அசிங்கமா எல்லாம் இருக்கும். நம்ம பார்த்தா மற்றவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்களே, இந்த பொண்ணுக்கு இப்ப 30 வயசுக்கு மேல இருக்குமா, இப்பவும் பிள்ளையா? சி, நம்ம ஒரு காரியம் செய்யறோம் சொல்லுவோமா, ஆஸ்பத்திரியில அந்த நேர்ஸ் இருக்கிறாங்களே, ஊர் சுத்துவாங்களே நேர்ஸ், அவங்கள்ட்ட ஒரு மருந்து வாங்கி தின்னுருவோமா? தேய்க்க மோள இந்த வேலையை வச்சுக்கிடாத, சரியா? என்ன உனக்கு? ஆண்டவர் சித்தம் எதுவோ அவர் சித்தம் நமது வாழ்வில் நடக்கட்டும். ஆண்டவர் குழந்தையை தந்தாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல பொருளை கொடுத்தாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் என்ன ஜோம் பண்ண உனக்கு தெரியாதா? அதுதானே நமக்கு விஷயம். நான் எப்படி ஜோம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே, இந்த கல்யாணத்துல கூட உனக்கு சித்தமானவர்கள் மட்டும்தான் வரணும். இப்படியெல்லாம் மனுஷன் இருப்பானா ஐயா? இப்படிதான் இருக்கணும் ஐயா. அதை விட்டு நம்ம கீழே இறங்க மாட்டோம். உமக்கு சித்தம் இல்லாத ஒரு பொருள் எனக்கு வரக்கூடாது, உமக்கு சித்தம் இல்லாத ஒரு பைசா வரக்கூடாது. யாராவது வாங்கி தாரன்னு சொன்னா கூட உமக்கு சித்தமானால் மட்டும் கிடைத்தால் போதும். ஹல்லேலூயா. அந்த வீடு ரெடியா இருக்குது,
பாஸ்டர் நீங்க எப்ப வேணும்னாலும் ஆக்குபை பண்ணிடலாம், நீங்க என்னைக்கு போறீங்களோ அந்த நாளையில இருந்து வாடகை கொடுத்தா போதும், சாவி ரெடியா இருக்குது, நீங்க எடுத்துக்கலாங்க, நல்ல வீடு எல்லா வசதியும் இருக்கு. நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாக்குறோமா? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த வீடை நான் பெற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தம் இல்லாட்டா அந்த சாவியும் கிடைக்காது, வீடும் கிடைக்காது. நான் வருத்தப்படவே மாட்டேனே. அப்படித்தான். அல்லேலூயா. உங்களுக்கு வருத்தமா இருக்கா நான் சொல்றது? கடின உபதேசம் இல்லையா? இல்ல, இதுதான் நல்ல உபதேசம். புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க. Don't come down from the will of God. Come on. ஆண்டவர் சித்தம் செய்ய ஒரு அடி எடுத்து வை. ஓரடி மட்டும் என்னும் காட்டுமே நடத்துமே. எத்தனை நாட்கள் இந்த பாடலை நான் பாடி அழுதிருக்கிறேன். ஓர் அடி மட்டும் எனக்கு முன்பாக காட்டும். I have got good education. I can run a school. I can earn good amount of money because of my calling. அழைப்பு நிமித்தம் I cannot come down. I cannot come down from my calling. I cannot come down from the will of God. ஆண்டோட சித்தத்தில் நான் கீழே இறங்க முடியாது. அப்ப என்ன பாடலாம்? காரிருளில் என் நேச தீபமே நடத்துமே. Hallelujah. Many days without eating, many days in fasting, many years in fasting. பல மாதங்கள், பல வாரங்கள், பல ஆண்டுகள். அப்ப என்ன செய்யலாம்? உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். Hallelujah. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான். We are very bold for God because we are at the center of God's will. No one can shake us. No one can do anything against us or against this ministry because we are here after the will of God. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாங்கள் இங்கே இருக்கிறோம். நீங்க ஆண்டவருடைய சித்தத்தின்படியே வாழ்ங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் போயிடம். God will bless your children. Bless your family. Hallelujah. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவார். கூட இருப்பார். இயேசு கூட இருப்பார். Hallelujah. You will not lack anything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவர் சித்தத்தை விட்டு நான் கீழே இறங்க மாட்டேன். நீ என்னதான் சொன்னாலும் அப்படியா இப்படியா அங்கயா இங்கயா நான் எல்லாம் ஆமா இப்படித்தான் சொல்லுவேன். அதுல ஒரு அக்ரி. அது கல்யாணமோ, அது வீடோ, அது மாடோ, அது ஆடோ, அது தோப்போ, அது துறவோ, அது பிளைனோ, வெளிநாடோ, ஆண்டவர் சொன்னா பார்ப்போம். நம்ம மிஷினரி காரியதரிசி எத்தனை தடவை அங்க போங்க, பஞ்சாபு போங்க, சிக்கிம் போங்க, பூட்டானுக்கு போங்கன்னு கூப்பிடுறாரு. நான் ஜோம் பண்ணி ஆண்டவர் சொல்லிட்டாரா? செல்லம் எடுத்து இப்ப கூப்பிட்டுருவேன், உடனே போயிருவேன் இல்ல. என்னட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ அடக்கோழி போல முட்டையெல்லாம் போட்டிருக்கு, யாரு உட்கார்ந்துக்க, முட்டையெல்லாம் பொரிக்கணும். அல்லேலூயா. கோழி இந்த மேய்ப்பன் அங்கங்க ஓடக்கூடாது, மந்தைக்கு கூடயே இருக்கணும். ஆமா, மந்தைக்கு கூடயே தான் இருக்கணும். எங்கேயாவது போய் கிடக்கக்கூடாது, ஊரெல்லாம் சுத்தக்கூடாது. மேய்ப்பன் மந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லாம் ஆடெல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, புஷ்டியா இருக்கா, தவிடு புண்ணாக்கெல்லாம் போட்டிருக்கா, தண்ணியெல்லாம் ஊற்றி இருக்கா. அங்க ஒரு கரடி வந்துதா? அங்க ஒரு கரடி வந்திருக்கு, பிச்சை எடு. ஆட்டி மண்டை உடைச்சாச்சு, வாயை பிளந்து ஆட்டை கொண்டு வந்தாச்சு இல்ல. சிங்கத்துக்கு வாயில சிங்கம் பிடிச்சிட்டு போயிட்டா, எடுத்தாச்சு இல்லையா? ஹல்லேலூயா. அதுதான் விஷயம், அதுதான் இது. இப்ப ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது. நெவர் கெட் டவுன், கம் டவுன் ஃப்ரம் தி வில் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கூப்பிட்டாரு. அன்றைக்கு சொன்னேன், ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள்ல, he was ready to leave his country, his people, his kith and kins. Hallelujah. அவர் புறப்பட்டுட்டார்ல, அவ்வளவுதான். அழைப்புல உஷார். ஆண்டவர் சொல்லிட்டார்ல, போயிட வேண்டியதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். I will make you a great nation. இஸ்ரவேலுடைய தந்தை யாரு? தேசப்பிதா ஆபிரகாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஐயோ நான் என்ன பண்றோம் ஆண்டவரே? Don't come down from the high calling. ஆண்டவர் ஒரு மேன்மையான அழைப்பை தருகிறார். அதை விட்டுக்கிட்டு நீ கீழே இறங்க நினைக்கிறியா? நான் வரல. ஆனா ஒரு விஷயம் உண்மையை சொல்லிடுறேன், எல்லா காரியத்தையும் எல்லார்ட்டையும் போய் கேட்டு எல்லாருக்கும் அனுமதியை பெர்மிஷனையும் வாங்கிட்டு இருக்கணும்னு நினைக்க கூடாது. பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணல. ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்க,
நீங்க ஆண்டவர் பிள்ளை ஆகிட்டீங்க, ஞானஸ்நானம் பெற தீர்மானிச்சிட்டீங்க. இனி எங்க சித்தப்பாட்ட, எங்க தாத்தாட்ட, எங்க மாமாட்ட, எங்க ஆத்தாட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து நான் ஞானஸ்நானம் பெறலான்னு நினைக்கிறேன். இட் இஸ் இம்பாசிபிள். நீ யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கண்டா. உனக்கு பெர்மிஷன் ஆண்டவர் கொடுத்தாச்சு, நீ வாங்க, தொட்டி இருக்கு, யாருக்கும் பிரச்சனை இல்லை. எந்த பயலும் இன்னும் பண்ண முடியாது. மதமாற்ற தடுப்பு சட்டம் இருந்த வேளையிலேயே நோட்டரி பப்ளிக்கு மற்ற சபையில் உள்ளவங்கள்ட்ட 100 ரூபா ஃபீஸ் வாங்கியிருக்கிறாரு. நான் 1 பைசா கொடுக்காம ஞானஸ்நானம் இங்கே கொடுத்துருக்கிறேன். என்ன யாரும் பிடிச்சிட்டு போக முடியாது. சரியா? அப்ப நீ ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டார், நீ அவருக்கு பிள்ளை ஆகிட்ட, நீ ஆண்டவர் பள்ளியில் நடக்க தீர்மானிச்சாச்சு. ஆமா, இனி அந்த உடன்படிக்கையில வந்துரு, முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. என்ன அடுத்த யோசனை? நான் எல்லாரையும் கேட்டுட்டு, ஆடி மாசம், இது ஆனி மாசமா? ஆனி, ஆடி, இது ஆனி, புரட்டாசி மாதம் வரட்டும், அல்ல தை மாசம் வரட்டும், பொங்கல் எல்லாம் முடிஞ்ச பிறகு, பொங்கல் எல்லாம் கொண்டாடின பிறகு ஞானஸ்நானம். டோன்ட் டிலே. யார்கிட்டையும் கேட்கண்டா. ஆண்டவருக்கு வாழ்க்கையை உபகரிச்சாச்சா, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். தாமதிக்கிறது என்ன? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம வாழ்க்கையில நம்ம இறங்க வேண்டாம் ஒரு இடத்த சொல்லிக்கிறேன். இதை பாரு, நம்முடைய அர்ப்பணிப்பில் இருந்து never come down from your dedication. நான் இப்படிதான் வாழணும்னு அர்ப்பணித்திருக்கேன், அதை விட்டு இறங்க மாட்டேன். ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர், அண்ணன் எளிமையாய் வாழ்ந்தவர். அதே பரிசுத்தவான்களை நான் பார்த்திருக்கிறேன், பழகி இருக்கிறேன். அவங்க நல்ல வசதி உள்ளவங்க தான், நல்ல திறமை உள்ளவங்க தான். they lived a simple and humble life. ரொம்ப படிச்சவங்களையும் பார்த்திருக்கிறேன். there was a man of God naming Savior in மார்த்தாண்டம். மார்த்தாண்டத்தில் சேவியர் ஒரு என்ஜினியர் இருந்தார். அவர் பயங்கர பிரைன். இப்ப சூரியன் இல்லை, ஆனாலும் வாட்ச் கிளாக்க பார்க்காம மணியை சொல்லிடுவார். வெரி இன்டெலிஜென்ட் மேன். திருவனந்தபுரத்தில் ஒரு சபை கட்டுறதுக்கு அவங்க எத்தனை இன்ஜினியரை பார்த்து ஒருத்தரும் பிளான் போட்டு கொடுக்க முடியல. இவரை கேட்ட உடனே சில நிமிடங்களுக்குள்ள போட்டு இழுத்து கொடுத்துட்டாரு. இதான் பிளான், சர்ச்சை கட்டுங்க. ஏன் எங்க வீட்டு பிளானே அவரை தான் நாங்கள் கூட்டிட்டு போய் பிளானை போட்டோம், அவர் தான் போட்டாரு. such a great man of God from a very good family. நல்ல ஒரு குடும்பத்தில் உள்ளவர். ஆனா ஒரு ஜிப்பா, வெள்ளை ஜிப்பா, ஒரு வெள்ளை வேஷ்டி, மீசெல்லாம் இல்லை, கிளீன் ஷேவ், பாவம் போல இருப்பார், அமைதியா இருப்பார். மேன் வித் தி பவர் ஆஃப் காட். ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஆண்டவர்கிட்ட போயிட்டார். நெவர் கம் டவுன் ஃப்ரம் யுவர் டெடிகேஷன். ஹல்லேலூயா. அதுல சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு, பார்த்துக்கிடுங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சாப்பாட்டிலேயும் ஒரு பிரதிஷ்டை தான். நம்ம ராஜாவின் போஜனத்தை நாம் சாப்பிட மாட்டோம். தானியேல் அங்க பாபிலோன்ல சொல்றாப்புல, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. அங்க பைபிள், உங்கள்கிட்ட பைபிள் இருந்தா படிச்சு பாருங்க. அங்க இருக்கு, எழுதி இருக்குது. என்ன? ராஜாவின் போஜனத்தாலும் நாங்கள் தீட்டுப்பட மாட்டோம். சாப்பாடுல கவனம். எளிய ஆகாரம், எளிய ஆகாரம், அப்படி ஒரு அர்ப்பணிப்பு இருக்கா? டோன்ட் கம் டவுன். எனக்கு ஒரு தேவ மனுஷன் தெரியும். அவரு ஒரு இட்லி சாப்பிடுவாரு, ஒரு தோசை தின்னுவாரு, ரொம்ப கறிமீன் எல்லாம் தின்ன மாட்டார். பிறகு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு அவர் பார்த்தாரு, இப்படி எல்லாம் நம்ம இருந்தா எப்படிடா காலம் தள்ளுறது. அவர் பார்த்தாரு, நானும் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதான் கவனிச்சுக்க. அவரு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இட்லி ஒரு தோசை தின்னவரு பார்த்தாரு, நல்ல கறியெல்லாம் தின்ன ஆரம்பிச்சுட்டாரு. கோழி கறி, அடி பெரிய கண்டம் முன்னெல்லாம் தின்ன ஆரம்பிச்சுட்டாரு. வர உடம்பு நல்லா தேறிட்டுது. பார்த்தாரு, அவருக்கு உடம்பு நல்லாயிட்டு. கரிச்சி எடுத்தாரு, ஒத்தலாம் கொடுத்தாரு. பார்த்தாரு, ஒரு அம்மா கிடைச்சாரு, ஒரு அம்மா கிடைச்சாங்க, கல்யாணம் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. எல்லாம் நல்லதுதான். பிரதிஷ்டை விட்டு கீழே இறங்கக்கூடாது. நீ நித்திய கன்னிகையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் இந்த பிரதிஷ்டை இருக்கிறேன் என்று தீர்மானித்தார். அதை விட்டு இறங்கக்கூடாது. அதை விட்டு இறங்கக்கூடாது. அதை விட்டு இறங்கினா நாய் தான் கக்கினதை தின்ற கதை போல இருக்கும். பேதுரு அப்போஸ்தலன் அப்படிதான் எழுதுறார். பிரதிஷ்டையை விட்டு இறங்கக்கூடாது. உன்னுடைய பிரதிஷ்டை என்ன? எளிய வாழ்க்கையா? அப்படியா? சிம்பிள் லைஃப், ஹம்பிள் லைஃப். அப்படி பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இப்பொழுது வாழ்கிறார்கள். இல்ல உனக்கு ஆடம்பர வாழ்க்கை என்று அர்ப்பணித்து கொடுத்திருக்கியா? இட் இஸ் லெஃப்ட் டு யூ. ஐ ஹேவ் நதிங் டு சே. உனக்கு ஆடம்பர வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குன்னா நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு அதுல பங்கு இல்லை, பாவம் இல்லை. உன்னுடைய அர்ப்பணம் என்ன? ஊழியத்தில்
அல்ல கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுல உன்னுடைய அர்ப்பணம் என்ன? கொஞ்ச நாள் எளிமையா, கொஞ்ச நாள் கஷ்டமா, ஊழியத்தில் ஆரம்பத்தில் கஷ்டப்படுற காலத்தில் நம்ம கொஞ்சம் சிம்பிளா இருப்போம். கொஞ்சம் காலம் கழிந்தா நம்ம எல்லாம் அனுபவிச்சிருவோமே. இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டோம்ல. ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் இடத்துல பேசியிருக்கிறார். ஒரு ஏஜி பாஸ்டர் இன்னொரு ஏஜி பாஸ்டர்கிட்ட சம்பாஷணை. அப்ப அவர் சொல்றாரு, டேய் இங்க பாருடா, நம்ம அப்பா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக தியாகம் செஞ்சு ஊழியம் செஞ்சு பரவத்தி போயிட்டாங்க. இப்ப நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் அனுமதிக்கல, எல்லாம் அனுபவிக்கணும்டா. அவர் கல்யாணத்துக்கு வந்திருந்தார், நல்லா தான் இருந்தார், நல்லா தான் இருக்கிறார். ரெண்டவா நீ உனக்கு அர்ப்பணிப்பு அப்படின்னா நான் ஒன்றும் சொல்ல வரல. நான் எளிமையாக வாழ விரும்புகிறேன், எளிய ஆகாரம் எளிய வஸ்திரம், அப்படி ஒரு அர்ப்பணிப்பு விசுவாசியாக உனக்கு இருக்குதுன்னா வெல் அண்ட் குட். நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு நல்ல வசதியெல்லாம் உண்டு. இல்லை, நாங்கள் இப்படிதான் எளிமையாக வாழ எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். டோன்ட் கம் டவுன். ஆடம்பரத்துக்கு போயிடாத. நாங்கள் முன்னால எல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம், துணிமணிக்கெல்லாம் கஷ்டப்பட்டோம். அதனாலதான் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம். இப்ப ஆண்டவர் கிருபையினால எல்லாம் தந்திருக்கிறாரு. நாங்க இப்ப எல்லாம் அனுபவிக்கிறோம். ஆண்டவர் தந்திருக்கிறாருல்ல, இப்ப அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு அர்ப்பணிப்பு அப்படியா? தானியேல் தேவன் என்னுடைய தேவன். ராஜ போஜனம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ராஜாவுக்கு கொடுக்கறதுல ரெண்டு காரணங்கள். ஒன்று ரிச் ஃபுட், நல்ல கொழுமையான பதார்த்தம். இன்னொன்று அந்த ஆகாரத்தை விக்கிரகங்களுக்கு படைத்த பிறகுதான் இவங்க சாப்பிடுவாங்க. இந்த ரெண்டு காரணங்கள் முக்கிய காரணங்கள். வேண்டாம், இந்த ராஜ போஜனம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. சரியா? ஒரு நாள் ஒரு பாஸ்டர் இடத்துல கேட்டேன். அந்த பாஸ்டர் நல்ல தேவ மனுஷன், அவரை நீங்க பார்த்துருக்கிறீங்க, அவருக்கு பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீங்க, பேரை தான் சொல்ல முடியல. அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நீர் என்ன சைவமே சாப்பிடுகிறீரு? கத்தரிக்காய், காய்கறி, நீர் கோழி, குருவி, வவ்வால் இதெல்லாம் தின்றீர்கள். என்ன இது? என்னுடைய ஊழியத்திலே என்னுடைய அர்ப்பணம். இட் இஸ் மை டெடிகேஷன். அவ்வளவுதான். அவரு கறி மீன் எல்லாம் தின்றாருல்ல. நானும் பார்த்தேன், நம்ம கறி மீன் தின்னாதான் வாழ முடியுமோ? நம்ம விட்டுருவோமே. அவ்வளவுதான். 3 வருஷம் ஆயிட்டு இல்லையா? பாஸ்டர் நீங்க சாப்பிடுங்க பாஸ்டர், கோழி குருவி எல்லாம் சாப்பிடுங்க, நீங்க நல்லா இருக்கலாம்ல, டம்முன்னு இருக்கலாம், ஹல்லேலூயா சொல்லலாம்ல. நீங்க எப்படியோ இழைச்சி போயிட்டே இருக்கிறீங்க. அதுவும் கல்யாணத்துக்கு நீங்க அப்படியே பல இடத்துக்கு அலைஞ்சு ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க. அப்படியா? நீங்க வருத்தப்படாங்க, ஆண்டவர் கிருபையில எனக்கு பலன் இருக்குது. இன்னும் வசனம் சொல்ல வேண்டியது சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. glory to God. ஹல்லேலூயா. நம்ம டெடிகேஷன் பிரதிஷ்டை விட்டுட்டு கொஞ்ச நாள் அவர் தாடியெல்லாம் வச்சாரு, அவர் காவியெல்லாம் போட்டாரு, அவர் பிறகு நல்ல பாட்டெல்லாம் பாடினாரு. இடி முழக்கம், இடி முழங்குறது, மின்னல் வருகிறது. பிறகு பார்த்தாரு, அங்க ஒரு பொண்ணு கிடைச்சா, நாகர்கோவில இருந்து ஒரு மெடிசன் படிச்ச ஒரு பொண்ணு. அவன் மதுரையில மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருந்தா. இவர்கிட்ட அப்போ ஆலோசனைக்கெல்லாம் வருவா. அவர் பார்த்தாரு, இந்த பொண்ணு நல்ல குடும்பத்து பொண்ணா இருக்க, பணக்கார பொண்ணா இருக்கு, இவ்வளவு கல்யாணம் பண்ணா என்ன, அதுல என்ன பாவம் இருக்கு, அதுல என்ன தப்பு இருக்கு? வேகிறதை பார்த்து விவாகம் பண்ற நல்லதுன்னு தானே பவுல் இருக்கிறாரு. கமான், அந்த கெட் மீ த சிசேஸ் ஃபார் ஷேவிங், அந்த கத்திரியா எடுத்தாரு, ஷேவ் பண்ணாரு, நல்லா ஷேவ் பண்ணாரு. ஒரு நாள் மீசை வச்சாரு, காவிய காத்து தூர போட்டாரு, ஒரு ட்ரிம் ஒரு ஷர்ட்டை போட்டாரு, கார் எடுத்தாரு, கார் நாகர்கோவில் போய் பொண்ணு கட்டிட்டாரு. சூப்பரா சூப்பர், 2 பேர்ல பத்தாரு. பரவாயில்ல, உடம்பு முடியாம திடீர்னு செத்து போயிட்டாரு. அது எனக்கு வருத்தமா தான் இருக்கு உண்மையில. நான் இதெல்லாம் சந்தோஷமா சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். இப்ப பிரதிஷ்டை ஏன் சார் நீங்க இறங்குறீங்க? நீ பிரதிஷ்டைன்னு சும்மா மாம்சத்தில் சொன்னியா? ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொல்லி உனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்து நீ பிரதிஷ்டைன்னு வந்தியா? எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் உடம்புல அரிப்பெல்லாம் இருந்தது, இங்க பிளேடெல்லாம் வைக்க முடியல, அதனால நான் இப்படியே விட்டுட்டேன். அப்படியா? அப்படின்னா நீங்க விஷயம் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு மீச வைக்கணும்னு ஆசை வந்ததா? சரி வச்சுக்கிடுங்க, சரி போங்க. வேற உங்களுக்கு பிரதிஷ்டை என்ன? உங்க பிரதிஷ்டையா? இங்கிலீஷ் சர்வீஸ்ல சென்னையில பெரிய சபையில அங்க எப்படி ஆராதனையா? அங்க டான்ஸ் இல்லைன்னா ஆராதனைக்கு பொண்ணு போகமாட்டாளுங்களாமே, வாலிய பேரும் போகமாட்டாங்களாம். அங்க போயிட்டு வந்தவர் இங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட முடிஞ்ச பிறகு கேட்டு அறிஞ்சுக்கிடுங்க, நல்ல தெளிவா விளக்கமா. உங்களுக்கு தெரியும் அவர் அங்க இருக்கிறாரு. இதான் வாலிப பொண்ணு எல்லாம் முட்டளவு ஸ்கேட்டு போட்டுட்டு தான் இங்கிலீஷ் சர்வீஸ் போகலாம். அங்க அபிஷேகம் இறங்குதுங்க. anointing of the Lord is coming down. பாட்டு பாடுவோமா? There shall be showers of blessing. இங்க கை கால தடுமாறுதா? இங்கிலீஷ் பாட்டு அப்படிதான்டா பாடணும். சும்மா உங்க பாஸ்டர் பாடுற போல எல்லாம் பாடக்கூடாது.
இப்படியும் அப்படியும் இங்க ஒரு பொண்ணுக்கு மேல கைப்படணும், அங்க ஒரு பொண்ணுக்கு தோலை கைப்படணும். ஆமாடா இதான்டா அனால்டிங். அனால்டிங். அங்க ஒரு பையன் வந்து சொன்னா அனட்டிங். அவனுக்கு பொண்ணுக்கு என்னட்ட கோபம். இவர் எப்படி எனக்கு புருஷன் என்ன கல்யாணம் பண்ண போறவரை இவர் எப்படி அனட்டிங்னு சொன்னாரு. நான் தப்பா சொன்னான்னு சொல்லி போடுவேன். சரியா சொன்னா சரிதான். உனக்கு அர்ப்பணிப்பு என்ன? டோன்ட் கம் டவுன் ஃப்ரம் யுவர் டெடிகேஷன். ஹல்லேலூயா. டோன்ட் கம் டவுன் ஃப்ரம் யுவர் ஸ்டாண்டர்ட். அங்க இயேசு கிறிஸ்துவுக்கு வழிகாட்டியாக யோவான் ஸ்நானன் ஆண்டவர் அனுப்புறார். அங்க ஒரு மனுஷன் வனாந்திரத்தில் கிடக்கிறாரு. வனாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தம். அம்மா வனாந்திரத்தில் ஏன் அவருக்கு வீடு கூட இருக்காதோ? அவருக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்களோ? வீடு இல்லையோ? ஆண்டவர் அங்க அனுப்புனாரு. That was his standard. அவங்க கிடக்கிறார் அவரு. அவருக்கு சாப்பாடு என்ன? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளின்னா அது என்னதான்? இட் வாஸ் எ ஃப்ரூட். அது ஒரு பழம். கிளி இல்ல சுட்டு கழிச்சு சாப்பிட்டது. வெட்டுக்கிளி என்பது ஒரு பழம். காட்டு தேனு. சரியா? சிம்பிள் ஃபுட். இட் வாஸ் நாட் எ ரிச் ஃபுட். வெட்டுக்கிளி, காட்டு தேனு, ட்ரெஸ் என்ன? ஆட்டு தோல். இது என்னையா? இந்த ஆள் எந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷன்? ஆண்டவர் உன்னிட்ட இந்த ட்ரெஸ் தான் போட சொன்னாரா? போட்டுக்க. இந்த ஆಹಾரம் தான் சாப்பிட சொன்னாரா? சாப்பிட்டுக்க. டோன்ட் கம் டவுன் ஃப்ரம் யுவர் ஸ்டாண்டர்ட். ஒரு நாள் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊர்ல போனா அங்க உள்ள ஊழியக்காரர் எல்லாம் புது புது ட்ரெஸ்ல நிக்கிறானுங்க. ஒவ்வொருத்தரும் இன்னும் ஒவ்வொரு வேஷத்துல நிக்கிறானுங்க. நான் கேட்டோம், யோ என்னையா நீங்க விதவிதமான ட்ரெஸ்ல நிக்கிறீங்களே, இதெல்லாம் என்னன்னு? அவங்க சொல்றானுங்க, சின்ன பசங்க, இள வயசு பசங்க. அவங்க சொல்றானுங்க, பாஸ்கர் உங்களுக்கு தெரியாது, இப்ப எல்லாம் சொசைட்டில சமுதாயத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கோர்ட்ல நம்ம மதிக்கணும்னா இது போல ட்ரெஸ்ல போனாதான் மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். அப்படியா? ஓ அதுக்கு தான் இப்படி போட்டுருக்கீங்களா? சரி சரி நடக்கட்டும். கொஞ்ச நாள் போட்டானுங்க, பிறகு கலச்சிட்டானுங்க. நம்ம கேட்டா என்ன இப்படி இப்ப கொஞ்சம் கலச்சிட்டீங்க போல இருக்கு, மனம் திரும்பி இருக்கிற போல. அது எடுபடல. எடுபடலையா? இது என்ன வேஷன்? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேஷன் போடுறானுடா. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறோம். உனக்கு ஸ்டாண்டர்ட் அவுட். நம்ம ஸ்டாண்டர்ட் அவுட் நம்ம இறங்க மாட்டோம். ஹல்லேலூயா. பட்டும் வேண்டாம் பொட்டும் வேண்டாம், அது பாட்டு இல்ல. லோகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு. சாத்தானே உன் ஸ்நேகம் வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கை. பாஸ்டர், எங்க வீட்டில் ஒரு விசேஷம். நாங்க உங்களுக்கு ரேமண்ட்ஸ்ல 25,000 ரூபாய் செலவில் ஒரு கோட்டு சூட்டு கொண்டு வந்திருக்கிறோம். உங்க மெஷர்மெண்ட்டை நாங்க ஒரு கணிச்சு கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க கண்டிப்பா போட்டு இந்த கல்யாணத்தில் நிக்கணும், நாங்க ஆசைப்படுறோம். அப்படின்னா சரி சரி சபையாரே, நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், நான் அப்படியே வந்து விடுகிறேன். கொண்டு வந்துட்டீங்களா? எங்க இருக்கு கொடுங்க, போட போகிறேன். ஆண்டவர் என்ன நேசிக்கிறார், ஆண்டவர் என்ன உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இனி அடுத்து ஏரோப்ளேன்ல அனுப்ப போகிறார் என்ன. I cannot come down from my dedication and standard of life. Hallelujah. உங்களை பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்கு, ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெரிய அங்கியெல்லாம் போட்டு. ஐயோ, என் மகன் சொன்னா, நம்ம மாமா, எங்க மாமா மகன் ஐயர் வந்திருந்தாரு, சென்ட் ஜார்ஜ் சர்ச் ஐயர், சாமுவேல் ஐயர் வந்திருந்தாரு. அவருக்கு ஜோம் பண்ணாரு, அங்க விட்னஸ் கையெழுத்து போட்டாரு. என் மகன் சொல்றா, டாடி அந்த அங்கிள்கிட்ட நீங்க அந்த அங்கியெல்லாம் போட்டு அந்த கயிறெல்லாம் கட்டிட்டு வரையான்னு சொல்லல. இது அவருக்கு சபையா? இது என்ன சென்ட் ஜார்ஜ் சர்ச்சா? இது என்ன பேர்கிறிஸ்தவ சபையா? அவரு நமக்கு அண்ணன், சொந்தக்காரர். அவரு நம்ம அழைப்புக்கு வந்தாரு. அவருக்கு மனு கல்யாணத்துக்கு நான் போகல, அது வேற விஷயம். அவர் ரொம்ப அன்பு மிகுந்தவர், அது இருக்கட்டும். இப்ப நமக்கு எல்லாம் ஒரு வேஷம் தாங்க, எல்லாம் ஒரு வேஷம் தாங்க. பாப்பா, உனக்கு அர்ப்பணிப்பு எப்படி? நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுற? என்னெல்லாம் வேஷம் இருக்கோ எல்லா வேஷமும், நரி வேஷம், நத்த வேஷம், நாய் வேஷம், குரங்கு வேஷம் போட்டுட்டு போ. சில நரிகள், நாய்கள், நத்தைகள் எல்லாம் டூ வீலர்ல, பெண் நரிகள், பெண் குரங்குகள் எல்லாம் வண்டியில போடும். என்ன போகுது? ஷாலும் இல்ல, ஒண்ணும் இல்ல, சட்டை இல்ல, ஒழுங்கா பனிய கேவலமா இருக்கு. எவ பெத்தானோ எனக்கு தெரியுதில்ல. நல்ல குடும்பமோ நாரண குடும்பமோ எனக்கு புரியுதில்ல. எந்த போய் என்னை இழுத்துட்டு ஓட போறானோ தெரியல. கெட்ட வார்த்தை பேசுறேன்னா நீ நினைக்கிற இதுதான் நியாயமான வார்த்தை. இது உனக்கு கெட்ட வார்த்தை போல தோன்றலாம். Never come down from your standard, you young guys.
வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பி, don't go after tight fittings. It looks ugly தம்பி. இப்ப நான் லூஸா போட்டிருக்கிறேன், நல்லா தான் இருக்கு. டைட்டா போட்டுட்டு நான் உண்மையை சொல்லிடட்டா, நாங்க பைபிள் காலேஜ் படிச்சு முடிக்கிற காலகட்டத்தில் எங்களுடைய தாய் சபைக்கு நாங்கள் விசேஷமான கூட்டத்துக்கு விபிஎஸ் நடத்த அழைக்கப்பட்டிருந்தோம். ஒரு 2 மாசம் விபிஎஸ் கிருபாசன சபை. எங்க பாஸ்டர் மோட்சக்கண்ணு தான் தேவ மனுஷன். அவர் எங்களை ஒவ்வொரு இடத்துல கொண்டு விட்டுட்டு அவர் போயிடுவார், என் பொறுப்புல விட்டுட்டு. காலையிலும் மாலையிலும் 2 நேரம் விபிஎஸ், சாயங்காலம் பொதுக்கூட்டம் எங்களை விட்டுட்டு போயிடுவார். தம்பி நீங்க பாத்துக்கிடுங்க. ஏன்னா கூட ஒரு கூட்டாளி இருந்தார், அவர் வந்திருந்தார், அவர் பாட்டு பாடினார், நல்ல பாஸ்டர். அவர் டைட் ஃபிட்டிங்ஸ் போட்டிருந்தார், அவர் சட்டையை உள்ள விட்டுருந்தார். எங்க பாஸ்டர் சொன்னார், தம்பி நீங்க இந்த வாலிப வயதில் ஆண்டோட ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா ரொம்ப டைட்டா நீங்க பேண்ட்ஸ் போட்டிருக்கிறீங்க, அது இந்த சட்டையை உள்ள விட்டுருக்கிறீங்க, இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அவர் மாற்றிக்கிட்டார், நல்லா தான் இருக்குது. இது உனக்கு பிரதிஷ்டை என்ன, உனக்கு ஸ்டாண்டர்ட் என்ன, அதை விட்டு இறங்கிறாத. ஹல்லேலூயா. ஈவன் இன் யுவர் ட்ரெஸ், இன் யுவர் ஃபுட், சாப்பாட்டுல நீ எங்க வாசம் பண்ணுகிற அதுலயும் தான். எனக்கெல்லாம் ஒரு ஆசை தான், சரி நமக்கு ஒரு வீடு மாடியில் நிக்கட்டி லிஃப்ட் வைக்கணும். அவன் கடைக்கார பையெல்லாம் லிஃப்ட் வச்சிருக்கான், நம்ம என்ன குறைஞ்சா போகணும். லிஃப்ட் ஆண்டவரை கேட்டா தரமாட்டாரா? நான் ரோட்டில் நிக்கிறவங்களே 2 வீலர் 4 வீலர் லிஃப்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு புரியல இல்ல லிஃப்ட்னா? இப்ப நம்ம வீட்டுல மாடிக்கு படி ஏறாம, எனக்கு வீட்டு ஏறணும்னா 18 படி மாடியில நான் ஏற வேண்டியிருக்கு. ஏசப்பா எனக்கு ஒரு லிஃப்ட் தாருங்க, ஆண்டவர் கொடுத்துருவார். இப்ப நமக்கு இந்த ஆசை எல்லாம் இல்ல. Let us not come down from our dedication and standard. Hallelujah. Don't come down from your position. உனக்கு சாரத்தை விட்டு இறங்கிறாத. Keep it up. தம்பி நீ நல்லா படிக்கிறியா, ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரா, அப்படியே அந்த ஸ்டாண்டர்ட்ல அப்படி கீழே இறங்கிறாத. படிக்கிற பிள்ளைங்களா நல்லா படிங்கன்னு தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். படிக்காத, தூங்கு, விளையாடு, எங்கேயாவது ஓடுன்னு நான் சொன்னேன். அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு வேற எங்கேயாவது சொல்லி கொடுத்தேன் அவன்கிட்ட, அப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு புரியுது இல்ல? நல்லா படி, ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரா அப்படியே இரு. Keep it up. Don't come down from your position. Hallelujah. அவரு நம்ம பிரதருக்கு என்ன, he is demoted. ப்ரொமோஷன் இங்கிலீஷ்ல வார்த்தை இல்ல, நீங்க தயவு செய்து பாஸ்டர் தப்பா பேசுறேன்னு நினைச்சுட்டாங்க. இட் இஸ் டிமோஷன். ப்ரொமோஷன் ஆப்போசிட் இஸ் நத்திங் பட் டிமோஷன். அவர் என்ன டிமோட்டட் ஃப்ரம் ஹிஸ் போஸ்டிங். எதனால இவர் பதவி இறங்கினாரு? அவர் அங்க லஞ்சம் வாங்கினாரா, கையாடல் பண்ணாரா? ஒரு விஷயம் தெரியுமா? சமீபத்தில் ஒரு பேப்பர்ல போட்டிருந்த மனுநீதி சோழன் லஞ்சத்தில் மாட்டி அவரை பிடிச்சு மாட்டி இருப்பா. பேர் என்னது? மனுநீதி சோழன். பாவி, பேரு இவ்வளவு அழகான பேரை வச்சு லஞ்சத்துக்கு மாட்டி போயிட்டிய பாவி. உனக்கு ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கிறாத. ஜூடாஸ், are you not the disciple of Jesus? What made you to come down from that honorable position? You had some lust after money. யூதாசே, நீ மேன்மையான ஒரு சுயசிகிச்சீஷன் என்கிற ஸ்தானத்தில் பணப்பைய தூக்கி நடந்துட்டு இருந்த, நீ எப்படி கீழே இறங்குற? நீ எப்படி இங்க பிரதான ஆச்சாரிய வேதவாரட்ட இங்க இருக்கிற? நீ எப்படி கீழே வந்த? பண ஆசை. அன்பான தேவ பிள்ளைகளே, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கு. உங்க வாழ்க்கையில பரிசை வரும், பணப்பரிசை வரும், பொருளாசை வரும். பட் யூ மஸ்ட் கெட் விக்டரி. அது எப்படி? நீ இறங்கிட கூடாது. நான் இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். I had come across success in my life. உங்களுக்கு பணம் தாரோம், எதுவும் தாரோம், எதுவும் தாரோம், ஒண்ணு வேண்டாம். எங்களுக்கு பணம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எங்களுக்கு வேண்டிய தருவார். Our God has everything. He is a rich God. He is a rich, big, wonderful God. யூதாசே, நீ ஏன் கீழே இறங்குற? 30 வெள்ளிக்காசுக்கா ஏன் கீழே இறங்குற? விசுவாசியே, எதுக்கு கள்ளத்தராசு பிடிக்கணும்? எதுக்கு ரேஷன் அரிசியை மில்லுல திட்டி நீ முதல் தர அரிசின்னு விற்கணும்? விசுவாசி, நீ ஏன் இப்படி கீழே இறங்குற? ஏன் கர்த்தருடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படுது? பிகாஸ் யூ ஆர் ஆஃப்டர் மணி. பணத்துக்கு பின்னால என்ன? உனக்கு சாணத்தை விட்டு இறங்கிடக்கூடாது. நான் பண ஆசைக்கு இடம் கொடுத்தவன் அல்ல, எனக்கு பணம் வேண்டாம், ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. நான் ஒரு உதவி செய்ததுக்கு தானே அவங்க கொடுத்தாங்க, வாங்கினேன். லஞ்சமோ அன்பளிப்போ ரெண்டும் ஒண்ணுதான். ஸ்டாப் இட், நிறுத்திடு. யூதாஸ் இயேசுவே காட்டி கொடுத்து லூக்கா 22ஆம் அதிகாரம் 3 முதல் 6 இருக்கு. அவன் பண ஆசைக்கு இடம் கொடுத்து கீழே இறங்கிட்டான், பதவி இறங்கியாச்சு. He was put down from his status.
இப்ப அடுத்து இன்னொருத்தன் இருக்கிறான். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கானானுக்கு பக்கத்துல நெருங்கி வந்தாச்சு. இப்ப பார்த்து அவன் தனக்குன்னு எடுத்து ஒழிச்சு வைக்கிறான். இதெல்லாம் உனக்கு வேணுமா? யூ ஹேவ் லஸ்ட் ஆஃப்டர் தி திங்ஸ். பொருளாசை எல்லா தீமையும் கொண்டு வந்துருது. பொருளாசை வெறுக்கிறோம், தீர்க்காயிலே பெறுவான். பொருளாசை, அதை வாங்கணும், இதை வாங்கணும், எனக்கு அது வேணும், இது வேணும். சில ஆட்களை கடைக்கு கூட்டிட்டு போக கூடாது. கூட்டிட்டு போனா அவங்க எல்லாமே வாங்க வச்சு போடுவாங்க. நம்ம கையில இருக்கிறதெல்லாம் போயிடும். ஏடிஎம் கார்டுல இருக்கிறது எல்லாம் தீந்துரும். அதனாலே என்ன செய்யுங்க, தனியா போங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போயிடாதுங்க. அவங்க உங்களை திவாலாக்கி போடுவாங்க. பொருளாசை, பொருளாசை இல்லாம இருக்கிறீங்களா? பண ஆசை இல்லாதவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்கன்னா, பண ஆசை உள்ளவங்களும் சேர்ந்து சொல்லிடுவாங்க. அதனால நான் சொல்ல விடல. ஆண்டவருக்கு மகிமை மட்டும் செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு பண ஆசை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க நியாயமா தான் கையை தட்டுறீங்க, மகிமை செலுத்துறீங்க. பண ஆசை இருக்கிறவங்க முழிக்கிறாங்க, யோசிக்கிறாங்க, இவருக்கு யாருடா சொல்லி கொடுத்தது? போன வாரம் தான் நம்ம ஒரு பண ஆசையில இறங்குறோம். பெரிய பெரிய பாஸ்டர் எல்லாம் ஹவாலாவில் இருக்கிறாங்களாம். அவர் சொன்னார், பெரிய பெரிய பாஸ்டர் எல்லாம் வெளிநாட்டு பணம் ஒரு பக்கம், இங்க இன்னொரு பக்கம் சைடு பிசினஸ், அங்க பிளாக் மணி எல்லாம் வருதான். ஆண்டவரே வேண்டுதலை கேளாப்பா. சில்ட்ரன்ஸ் ஹோம் நடத்துறாங்களா? அனாதை இல்ல பாஸ்டர், நம்ம ஒரு அனாதை எல்லாம் நடத்தலாமா? நடத்திடுவோமே. நடத்துவோமா? இல்லையா நாளைக்கா? நாளை கழிச்சு, நேர்த்தைக்கு முந்தின நாள். ஐயோ வேண்டாப்பா, ஆளை விட்டா போதும். அனாதை இல்ல நடத்தி நிறைவேற்றி போறக்கா. அதெல்லாம் ஒரு பொருளாசை, பண ஆசையில் கொண்டு விட்டு நம்ம இறங்க முடியாது. நமக்கு ஊழியம் தான். இயேசுவின் சேவை பாக்கியமே. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:10 சொல்றாரு, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து என்ன விட்டு போயிட்டான்னு. தேமா, இவ்வளவு நாள் பவுல் கூட ஊழியத்தில் இருந்த, அவன் நினைச்சதெல்லாம் நடக்கலையா, அவன் விரும்பின எல்லாம் சாப்பிட முடியலையா. பவுல் திடீர்னு எழும்புவாராம், வாடா போவோம், மக்கதோனியாவுக்கு போவோம், தெசலோனிக்கே போவோம்னு தட்டி எழுப்புவார். இது யாரால கட்டுப்படி ஆகும்? எங்க அப்பாவுடைய ஆவிக்குரிய குரு யாக்கோபு சாதுன்னு கூடங்குளத்தில் இருந்தார். அவரு கூட எவனும் காலம் தள்ள முடியாதான். ஊழியத்துக்கு வாராங்க, உங்க கூடன்னு போவானாலாம். வேலையை விட்டுட்டு கூட போனாங்களா சிலர். 1 மாசம் தாக்கு பிடிக்கிற கஷ்டம். அவர் என்ன செய்வாரு? பனியிலையும் நடந்துட்டு போவார். கல்வாரி கல்வாரி தாடி வச்சிருப்பா, கல்வாரி கல்வாரி. இவன் கல்வாரி இங்க தட்டுனா எலும்பு உடஞ்சு போயிடும். அவன் பாவம் போட்டு வருவான். அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்து உறங்குவாரு. சரியான சாப்பாடு இல்ல, மழை பெய்யிட்டு இருக்கிற நனைஞ்சிட்டு போவாரு. கல்வாரி கல்வாரின்னு சொல்லிட்டு போவார். இவரை கூட எவன் நடக்க முடியும்? அவன் ஒதுங்கி போயிட்டான், உரம் கட்டிட்டான். பவுல கூட நான் இப்படிதான் நினைக்கிறேன். தேமா பார்த்தாப்புல இவர் ஒரு துறவி, இவருக்கு பஞ்சாதி பிள்ளை கிடையாது, இவருக்கு உலகத்தை அனுபவிக்கணும்னு எண்ணம் கிடையாது. இவரு கூட போனா நமக்கு கதைக்கு ஆகாது, குளிரும் மணியும் தாங்க முடியாது. இவரு அது ஒரு டைப்பு, நம்ம ஒதுங்கிடுவோம்னு அவன் போயிட்டான். உலகத்தை அனுபவிக்க முடியலன்னு போயிட்டான். நான் உலகத்தை அனுபவிக்க ஊழியத்துக்கு வரல. நான் உலகத்தை அனுபவிக்க இயேசுநாதரை பின்பற்றல. எனக்கு அப்படி பின்பற்றணும் தேவையில்லை. கேட்டீங்களா? நீங்க உலகத்தை எல்லாம் அனுபவிக்கணும்னு தானே இயேசுநாதரை பின்பற்றணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு வேண்டியதை பரமபிதா அறிந்திருக்கிறார், தருவார். உங்களை பட்டினி போட மாட்டார், பசியினால் வருந்த விட்டார், ஆகார குறைவு வஸ்திர குறைவு தரமாட்டார். நம்மிப்பருயிரோடு இருக்கையிலே நாம என்ன குறை உண்டு நாம் சொல்லிடுவோம். இது அந்த பாட்டுல இருந்து ஒரு திசை திருப்பம். இது வாயில வந்த பாட்டு இல்ல. நான் நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இப்ப உலகத்தின் மேல ஆசை வச்சு பவுல விட்டே போயிட்டான். அவன் அழைப்பு அர்ப்பணிப்பு கீழே இறங்கிட்டான். இத பாரு, முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு நாள் சாப்பாடு கொடுத்தார்? ஏமாத்திட்டாரா? 40 ஆண்டுகள் மன்னாவை கொடுத்து போஷித்தார். அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லை, கிழிந்து போகவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவிக்கிறாரா? இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல வேற தேவன் உண்டா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை போல யார் இருக்கிறார்? நம்ம ஆண்டவர் உண்மையுள்ளவர், பெரியவர், ஜீவன் உள்ளவர், போஷிப்பார். நானும் ஊழியம் செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஊழிய அழைப்பு இருக்குது, ஆனா ஊழியத்துக்கு வந்தா நம்ம தேவையெல்லாம் எப்படி சந்திக்கப்படும்? சில ஆட்கள் ஊழியத்துக்கு வந்து பலர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கி அனுபவிக்கிறாங்க. இல்ல சபைக்காரவங்கள்ட்ட எனக்கு அதை கொண்டு வான்னு கேட்கறாங்க. இவர் தான் சொல்லிட்டு நிற்கிறாரு, யார்கிட்டையும் கேட்டு வாங்கக்கூடாது, வீட்டுல போய் காணிக்க வாங்கக்கூடாது, வீடு வீடா போய் தின்னக்கூடாது.
கோழி இல்லாட்டா ஒரு 2 முட்டையாவது பொரிச்சுட்டாங்க, அதுவும் சொல்லக்கூடாதுன்னு நிற்கிறாரு. பிறகு இவரு கூட எப்படி இருந்து ஊழியம் செய்யறது? நம்ம ஒரு காரியம் செய்யுமா? அக்கினி ஊழியம் இருக்குதா? பெதஸ்தா ஊழியம் இருக்குதா? ஓஹோ, அதுல ஏதாவது காசு பணம் தருவாங்களா? தருவாங்க. நம்ம எங்கேயும் போகலாம், எங்கேயும் வரலாம், நம்ம சாப்பிடலாம், யாருக்கும் ஐக்கியத்தில் எங்கேயும் போயிட்டு வரலாம். எங்கெல்லாம் விருந்திருக்கோ அங்கெல்லாம் போய் சாப்பிடலாம், எங்கெல்லாம் விசேஷ கூட்டமோ அங்கே போய்க்கிடலாம். நம்ம யாரும் ஊரே யாவரும் கேளு. தம்பி, இந்த தேமாவை போல போயிட்டா அவன் ரிமார்க்கில் வந்துடுறான். அவன் ஒரு தப்பான ஒரு அறிகுறியில வந்துட்டான். தேமாவை போல நம்ம விட்டுட்டு போக மாட்டோம். நம்ம உயிர் இருக்க வரையிலும் இயேசுவையே பின்பற்றுவோம், அவரையே சேவிப்போம், அவருக்கே ஊழியம் செய்வோம். ஊழியத்துக்கு வந்தா நமக்கு சாப்பாடு நடக்குமா? ஜோரா நடக்கும். விதவிதமான சாப்பாடு கிடைக்குமா? எனக்கு தெரியலையே. கஷ்ட நஷ்டம் எல்லாம் உண்டா? உண்ட. வாயில வந்ததெல்லாம் பேசுவாங்களா? பேசுவான், தூஷிப்பான், அற்பமா சொல்லுவான், என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லுவான். அப்ப என்ன செய்வோம்? எல்லாம் ஆண்டவர் மேல பாரத்தை வச்சுட்டு புறப்பட்டு போக கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போ, வாசலுக்கு புறம்பே போ. ஹல்லேலூயா. நம்ம ஊழிய பாதையில உற்சாகம் தந்தீரையா, அதனாலதான் ஊழியத்தில் இருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. We will not come down from our standard, from our position. Hallelujah. அவரு ரொம்ப நாளா ஊழியம் செஞ்சாரா, இப்ப முஸ்லீமா மாறிட்டாரா? உங்களுக்கு தெரியுமா? மதுரையில சென்னையில எல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கு. முஸ்லீமா மாறிட்டாரா, வெளிநாட்டுக்கு போகு, அவருக்கு இப்ப விசா எல்லாம் வந்தாச்சா. இவனை உயிரோட என்ன செய்யணும்? எலியாவின் ஆவி இருந்தால் பாகாலுக்கு இப்படிப்பட்டவன பலி செலுத்திடணும். அவனை உயிரோட வைக்க கூடாது. தேவா போயிட்டான். இயேசு கிறிஸ்துவிட்டே சொல்றான், நீர் என்ன பணிந்து கொண்டா போதும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் உங்களுக்கு தந்துடுறேன். சிருஷ்டிகர்த்தரிடத்திலே ஓட்டி பார்த்தாப்பா. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8 படிச்சுப்பார். உன்னை புகழ் உள்ளவனா மாற்றுவான். We are not after fame. பேரும் வேண்டாமே, புகழும் வேண்டாமே, இயேசு போதுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்டே சொல்லி பார்த்தா பாத்தியா, நீர் என்ன பணிஞ்சுக்கிட்டா எல்லாம் உமக்கு தான், நான் தந்துடுவேன், அவனா கொடுக்கணும். எப்பா, எனக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் போதும். உலகம் தருகிற ஆசீர்வாதம் வேண்டாம், பேய் தருகிற ஆசீர்வாதம் வேண்டாம். அந்த கடைக்காரர் தருவார்ல, கடைக்காரர் என்ன தந்தாரு? அவன்கிட்ட நான் வாங்கிட்டா நிக்கிறேன், நான் ஊழியத்தில் இருக்கிறேன். கடைக்காரர், பாய் நீங்க எனக்கு எதாவது கொடுங்க. எந்த பாய்கிட்ட கேட்டேன், எந்த கேள்கிட்ட கேட்டேன்? ஒரு ஆணுட்டையும் கேட்கல, ஒரு பொண்ணுட்டையும் கேட்கல. போ நீ வீட்டுக்கு போ, 6 முடிய போ. புரியுதா? புரிஞ்சுதா? இயேசுநாதரே ஓடி பார்த்தான். Jesus did not come down from the status of the Son of God. தேவகுமாரன் என்கிற ஸ்தானத்திலிருந்து இயேசு கிறிஸ்து கடைசி மட்டும் கீழே இறங்கவே இல்லை. Hallelujah. As God's children, as God's servants, we should never come down from the status of the position. Hallelujah. உங்களுக்கு புரியலையா? எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டும் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள் என்கிற நிலைமையை விட்டு, ஆண்டவர் ஊழியம் செய்கிறார்கள் என்கிற நிலைமையை விட்டு கீழே இறங்கவே கூடாது. உயிர் போனா போயிட்டு போகும். ஹல்லேலூயா. உயிர் போனா எங்க போகும்? ஆண்டவர்கிட்ட போகும். It is time to conclude the message. Hallelujah. Are you happy? Are you satisfied? Are you ready to obey to the voice of God? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிய நீங்க ரெடி தானா? எம்மதமும் சம்மதம். ஆட்டு கூட மேய்வேன் மேய்வேன், மாட்டு கூட மேய்வேன் மேய்வேன், பண்ணி கூட மேய்வேன் மேய்வேன். இந்த கோயிலுக்கு போவியா போவேன், அந்த கோயிலுக்கு போவியா போவேன். யாரு கூடயும் போவியா? நான் யாரு கூடயும் வர மாட்டேன். இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னா, சிலுவையே முன்னால். Hallelujah. We wish that you children of God may be filled with the zeal for God. நீங்கள் தேவ வைராக்கியமுடையவர்களாக எழும்ப வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. We should never come down. Hallelujah. Hallelujah. God bless you.